ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு கூட தங்கியிருப்பதாக. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமே ஆனால், பரிசுத்த பர்வதத்தில் புது உடன்படிக்கை என்கிற ஒரு தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன், ஏறக்குறைய ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த சத்தியங்கள் குறித்த வெளிப்பாடுகளை அதிகமாக நாம் அறிந்திருந்தாலும் கூட, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்கும் இந்த செய்தியின் மூலமாய் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் இந்த செய்தியினுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. இந்த செய்தியினுடைய தலைப்பை மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த பர்வதத்தில் புது உடன்படிக்கை. தேவன் பரிசுத்த பர்வதத்திலே புது உடன்படிக்கை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். இது குறித்த வாக்கியங்களை மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலேயும், மார்க் 9வது அதிகாரத்திலேயும், லூக்கா 9வது அதிகாரத்திலும் ஆகிய இந்த 3 இடங்களிலேயும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மத்தேயு 17, மார்க் 9 மற்றும் லூக்கா 9 ஆகிய இந்த 3 இடங்களிலுமே ஒரு மலையிலே நடக்கிற விசேஷத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த விசேஷமான காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, அதுல விசேஷமாக 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, 18ஆம் வசனத்துல பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் என்று அங்கு சொல்லுகிறார். பேதுரு ஏன் பரிசுத்த பர்வதம் என்று இங்கு சொல்லுகிறார்? பரிசுத்த பர்வதமாகிய அந்த ஒரு உயரமான அந்த மலையில சீஷர்களுக்கு, ஏறக்குறைய இந்த 3 சீஷர்களுக்கும் ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அவர் மறுரூபமாகின அந்த விஷயத்தை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் முன்னறிந்து அதை சபைக்கு தெரியப்படுத்துகிற விதமாய் நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் ஏறக்குறைய 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த சத்தியத்தினுடைய தாற்பயத்தை நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். இவரனுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் எங்க இருக்கையில் என்று சொல்லுகிறார்? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் என்று அவர் பேசுகிறார். பரிசுத்த பர்வதத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் நானும் பார்க்கிறது சுவிசேஷ புஸ்தகங்களிலே மத்தேயு 17வது அதிகாரமோ அல்லது மார்க் 9, லூக்கா 9லயோ பரிசுத்த பர்வதம் என்று அங்கு சொல்லப்படவில்லை. ஏன் மறுரூப மலை என்று கூட அது சொல்லவில்லை. பொதுவாக இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹோலி மவுண்ட், அதாவது ஹோலி மவுண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பரிசுத்த பர்வதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அல்லது the mount of transfiguration அப்படி கூட சொல்லுவாங்க, மறுரூப மலை அப்படின்னு கூட சொல்வது உண்டு. ஆக ஏனென்றால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் மறுரூபமான போது அவரோடு கூட எலியாவும், அதாவது மோசையும் எலியாவும் மகிமையிலே அவரோடு கூட காணப்பட்டார்கள் என்பதையும் வேதம் நமக்கு காண்பிக்கும் போது 3 பேருமே மகிமை அடைந்தவர்களால் அங்கு நிற்கும் போது இன்னும் 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் இந்த காட்சியை கண்டதாக நீங்கள் நானும் பார்க்கிறோம். இந்த செய்தியின் துவக்கத்திலேயே இதனுடைய தாற்பயத்தை நான் முதலாவது விளங்க காண்பிக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. இந்த பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்படுகிற இந்த மலையின் மேல பேசப்பட்ட சாட்சி எதை பற்றியது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த உயர்ந்த மலையிலே காண்பிக்கப்பட்ட காட்சி, அல்லது பேசப்பட்ட சாட்சி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியது. காண்பிக்கப்பட்ட காட்சி உயிர்த்தெழுதலை பற்றியது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த 2 தான். கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர்கள் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள். 2வது அந்த காட்சி எதை காண்பித்தது என்று சொன்னால், இயேசுவானவர் மறுரூபப்படுவார், அவருடைய சரீரம் மறுரூபப்படும் என்கிற அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த சத்தியங்களை நான் முன்னமே ஏன் சொல்லுவேன் என்றால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நம்ம இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். இந்த உயர்ந்த மலையில் என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்பதை
வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காரியத்தை தான் நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல இவ்விதமாக எழுதப்பட்டு, கடைசி வசனத்துல விதமாக எழுதப்பட்டு, அவர் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் நம்ம என்ன செய்வார்? நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொன்னார். அப்போ அவரும் மகிமை அடைந்தவரால், அவரும் மறுரூபம் அடைந்தவரால் எலியாவோடும் மோசையோடும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை சீசர்கள் கண்டார்கள். அப்போ நம்ம 2 காரியத்தை கவனிக்கிறோம். சீசர்கள் 3 சீசர்கள் தான் மலைக்கு மேலாக கூட்டி கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்க முடியும். அப்போ மேல அவங்க கேட்டது என்ன அப்படின்னா மரணத்தை குறித்தது, அவர்கள் பார்த்தது என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதலை பற்றியது. அப்ப இந்த 2லையும் தான் கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் புது உடன்படிக்கையை தமது குமாரன் மூலமா ஏற்படுத்த சித்தம் கொண்டார். அப்போ பழைய உடன்படிக்கையில நல்ல கவனிங்க, இந்த பழைய உடன்படிக்கையில மோசையும் எலியாவும் எதற்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறார்கள் என்பதையும் உங்களோடு நான் அதிக ஆழமாய் உங்களோடு கூட நான் வேத வசனங்களின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்பாக இயேசுவானவர் ஏன் இந்த 3 பேரை மட்டும் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போனார் என்பது நமக்கு திட்டவட்டமான காரணத்தை நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே அதை பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும் என்று எழுதியிருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையிடத்தில் 3ஆம் தரம் வருவதற்கு அவர் பிரயாசப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, நான் இந்த 3ஆம் தரமும் இடத்தில் வர நான் என்னை யோசனையா இருந்தேன் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறார். அப்ப 3ஆம் தடவை நான் வந்தா சபையினுடைய காரியத்தை நான் திட்டவட்டமா என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நான் முதல் தடவை வரும்போது ஒரு விதமா இருந்திருப்பீங்க, 2ஆம் தடவை வரும்போது ஒரு விதமான மாற்றம் உண்டாயிருக்கும், 3ஆம் தடவை வரும்போது நான் முழுவதுமா என்ன செய்யலாம்? சகல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்ப நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த கூற்றை இவர் முன்வைக்கிறார். 2-3 காரியங்களின் 2-3 சாட்சியினால சகல காரியங்களும் நிலைவரப்படும் என்பதை அவர் திட்டவட்டமா இங்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அதனால அந்த 2-3 அந்த சாட்சிகளை தேவன் ஏற்படுத்துவார். அதனாலதான் மோசை மூலமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது கூட சில இடங்களை கவனித்து பார்த்தா அங்க 2-3 சாட்சியை நீ ஏற்படுத்து அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பார். அதே போலதான் குமாரனும் எழுதியிருக்கிறபடியே ஒவ்வொரு காரியத்தை செய்து அவர் பாருங்க 3 பேரை திட சாட்சியாக கொண்டு வர, மற்ற 9 பேரை அங்க மலைக்கு கீழே விட்டுட்டு 3 பேரை மட்டும் கூட்டு போகிறார். இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், இன்னொரு வெளிச்சத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக இந்த 3 பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிற, பிரத்யேகமாக 9 பேரிடத்திலிருந்து வேறு பிரித்து இந்த 3 பேரை கொண்டு போகிற சம்பவங்களில் எல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பற்றுகிற அந்த வெளிப்படையான சாட்சி விளங்கத்தக்கதாக இந்த 3 பேரையும் ஆண்டவர் கூட்டிச் செல்கிற சம்பவங்கள் அமைந்திருக்கிறது. அதனால்தான் பாருங்க, இந்த 3 நபரையும் 3 இடங்கள்ல நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஒன்று, எதிரின் வீட்டுக்கு உள்ள இந்த 3 பேரை மட்டும்தான் உள்ள கூட்டு போவார். ஏன் தெரியுமா? மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்கிற திட சாட்சியை விளங்க பண்ணும்படிக்கு மரணம் சம்பவித்ததையும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் எவ்விதமாய் சம்பவிக்கிறதையும் இந்த 3 பேர் கண்ணார காண வேண்டும் என்பதை திட சாட்சியை விளங்க பண்ணும் பொருட்டு ஆண்டவர் இந்த 3 பேரை எதிரின் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறத நீங்கள் நானும் வேதத்துல பார்க்க முடியும். இன்னொரு இடத்தை நீங்க கவனிப்பீர்கள், அதுதான் இந்த மருத மலை என்று சொல்லப்படுகிற பரிசுத்த பர்வதத்தில் நடைபெறுகிற காட்சி, நடைபெறுகிற நிகழ்வு. இதிலையும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் கேட்டது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, லூக்கா 9, ஏன்னா மத்திய 17 சொல்லப்படல, அவ்வளவு பிரத்யேகமா அவங்க மரணத்தை குறித்து தான் பேசுறாங்கன்னு சொல்லப்படல. ஆனா லூக்கா 9ஆவது அதிகாரத்துல மிக தெளிவா இருக்கு. அங்க 30 மற்றும் 31ல அன்றைய மோசே எலியா என்ற 2 பேரும் என்ன செஞ்சாங்களா? மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து என்ன செய்து கொண்டார்கள்? பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ அங்கேயும் மரணத்தை தொடர்ந்து அந்த மரணம் உயிர்த்தெழுதலின் காட்சி, இந்த 2மே அவங்க பார்க்கிறாங்க.
ஒண்ணு மரணத்தை குறித்து, இன்னொன்று உயிர் தெழுதல். இந்த ரெண்டையும் பார்க்க வைக்கிறார். அதே போல எபிரியின் வீட்டிலேயே ரெண்டு காட்சியை பார்க்க வைக்கிறார். ஒன்று மரணம், எபிரியுடைய மகள் மரித்து போன மரணம், இன்னொன்று என்னது, மரணத்திலிருந்து உயிர் தெழுதல். அதற்கு கிறிஸ்து தான் முதல் பலனா இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னொரு இடத்துக்குள்ள இந்த 3 பேரை கொண்டு வருவார். அதான் கெத்செமனே தோட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், 26வது அதிகாரம் நினைக்கிறேன் 35, 36 இருக்கும் நான் நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், அதுல 35, 36, 37 இந்த 3ஐயும் நாம் பார்க்கும்போது, அதுல விசேஷமா 36, 37 பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் துக்கமடைய வியாகுலப்படவும் தொடங்கினார் சொல்லி பார்க்கிறோம். தனித்து இந்த 3 பேரை கூட்டிட்டு போறார். இதுவும் எதை பற்றியதுதான், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசேஷங்கள். ஆக இந்த 3 சீஷர்களுமே 3 முக்கியமான இடத்துல முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றால், அது கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை திடசாட்சியாக வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களாய் இருந்தது என்பதை நீங்கள் நான் வேதத்தில் அறிய வேண்டும். அதை நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அதுவும் இந்த 3 பேரையும் ஆண்டு விசேஷமா கொண்டு போகிற இடங்கள் எல்லாம் பார்த்தா, மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அந்த மரணத்தை குறித்து, அதற்கு தொடர்ந்து நடக்க போகிற உயிர்த்தெழுதல் குறித்த விசேஷங்கள்ல தான் இந்த 3 பேரும் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பது எவருமே மறுக்க முடியாத உண்மை என்பதை மறந்து போக வேண்டாம். ஆக இந்த சம்பவத்துலதான் இந்த 3 பேரும் பார்த்து கொண்டிருக்க, இந்த 3 பேரும் கேட்டுக் கொண்டிருக்க, இந்த விசேஷித்த சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன் இந்த மலையில இப்படிப்பட்ட 2 அனுபவங்களை காண்பித்துக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மலையின் மேல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு கத்துடைய சபைக்கு தேவை. என்ன தெளிவு அப்படின்னா, மலைக்கு கீழே தான் குஷ்டரோகி சுகமாகுதல். இதெல்லாம் நம்ம முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம பேசப்பட்டதுதான். ஆனாலும் மீண்டும் அது செய்தி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதுக்காக நான் மீண்டும் வலியுறுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குஷ்டரோகி சுகமாகுதல், குருடன் பார்வையடைதல், சப்பானி நடக்கிறது, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரும் சுகமாகுதல் எல்லாம் இந்த மலைக்கு கீழே நடந்து கொண்டிருக்கு. மலைக்கு உச்சியில தான், அதான் மலையின் உயரத்துல, உயர்ந்த மலையில தான் இந்த ரகசியங்கள், இந்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள் உண்டு. ஆக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும் போது, மலைக்கு கீழேயும் சபை இருக்கு, மலைக்கு மேலேயும் சபை இருக்கு. இப்ப மலைக்கு கீழே எப்படிப்பட்ட சபை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அதான் கீழ்த்தரமா இருக்காங்க. இன்னும் கீழே என்ன இருக்குன்னா, அற்புதம் செய்கிறா, உன் கண்ணீரை துடைக்கிறா, உனக்கு அற்புதம் செய்கிறா, உன் கடன் பிரச்சனை மாறுன்னு சொல்லி இன்னும் சரீர பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே பேசுகிற பல சபைகள் 198% இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியல, இந்த விவரமே தெரியல. படிச்சிருந்தும் அவங்களுக்கு இந்த விவரம் தெரியல. என்ன விவரம் அப்படின்னா, இந்த காணொலி காட்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த விவரத்தை தயவு செய்து விளங்கிக்கங்க. என்ன விவரம் இல்ல, ஒரு மனுஷன் சபைக்கு வந்துதான் கடன் பிரச்சனை அடைக்கப்படும் சொல்லி நீங்க சமுதாயத்துல எனக்கு நிரூபிச்சிருங்க பார்ப்போம். ஒரு மனுஷன் சபைக்கு வந்தாதான் கடன் பிரச்சனை அடையும். சபைக்கு வெளியில கடன் பிரச்சனை அடைவதற்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி எனக்கு காமிங்க. அந்த ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சிருந்தேன், நம்ம எல்லாம் ஊழியத்தை விட்டு போயிடலாம், ஏன் போட்டு போய் சொல்லிட்டு ஊழியத்தை செய்வானே. சுகமாகுதும் அப்படிதான், சபைக்குள்ள வந்தாதான் சரிய சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க, நிறுவிங்க பார்ப்போம். சபைக்கு வெளியிலயும் சுகமாகுதல் இருக்கு, சபைக்கு வெளியிலையும் கோடி கோடியான சொத்துக்கள் சேர்க்கப்பட்டது நிறைய இருக்கு. சபைக்குள்ளேயே ஆண்டு சிலருக்கு ஆண்டு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரதான் செய்வார், நான் மறுக்கவே இல்லை. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அதை விட பயங்கரமா கோடிக்கணக்கான செல்வத்துல பொருளுகிற எத்தனையோ பிரஜாதியான ஐஸ்வர்யவான்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, சபைக்குள்ள வந்தாதான் நல்ல துணிமணி உடுத்த முடியும். நான் ஒரு நாள்லாம் ஏசப்பா அறியாம இருந்தேன், இப்படிலாம் சில துர்சாட்சிகள் இருக்கு. ஏசப்பா அறியாம இருந்தேன், ஓட்ட சைக்கிள் தான், அப்புறம் எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஆனா என்னைக்கு நான் இந்த சபைக்கு வர ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து எனக்கு விதவிதமா ட்ரெஸ் கிடைச்சுன்னு சொல்றியே, வெக்கமா இல்லையா? சபைக்கு வெளியில எத்தனை பேர் புதுசா ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான கோட்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா நீ திருந்த மாட்டியா? யோசிக்கணும். வேலை இல்ல, சபைக்கு வந்தா தான் வேலை கிடைக்கணும், நீங்க நிறுவிங்க பார்ப்போம். சபைக்கு வராமலே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கலையா சொல்லுங்க. ஒரு மாதிரி பாத்தீங்க, வேலை பயம் தூள் கிளப்பிடுறாங்க. வேலையில பெரிய பெரிய இடங்கள் உங்களுக்கு கிடைக்கி. அப்ப அதுக்கு சபைக்கு அவங்க வரணுமா? அதுக்கு அவங்களுக்கு சபை தேவையா? வர வேண்டிய அவசியமே இல்லை. சபைக்கு இல்லாமலே அவன் பல கார்களை வாங்குறான், பல ஏசிகளை வாங்குறான், பிசினஸ்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் பெறுகிறது. இது யோசிக்கவே மாட்டேங்காங்க. தேவ பிள்ளைகள் சொல்றாங்களே, அந்த சபை யோசிக்கவே மாட்டேங்குது. அதனால நான் நினைக்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சத்தியத்துக்கு தெளிவோடு இருந்துட்டாங்கன்னா அது போதும். அதனால பிரியமானவர்களே,
நீங்க மலைக்கு கீழே என்னெல்லாம் நடக்கும் நீங்க வசனத்தை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு உதாரணமா மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா 23, 24, 25 அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. மலைக்கு கீழே என்னெல்லாம் நடக்கு பாருங்க. சகல ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். 24ஆம் வசனத்தை பாருங்க. அங்க பாருங்க, பலவித வியாதிகளையும் வேதனைகளை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்துள்ள சந்திர ரோகிகளை திருவிழக்காரை அவருக்கு கொண்டு வந்தார்கள், அவளை சுஸ்தமாக்கினார். இதன் மூலமா நிறைய ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்களாம். இத்தரலான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி 25ஆம் வசனத்துல முடியுது. 5வது அதிகாரத்துல முதல் துவக்கமே என்ன இருக்கு தெரியுமா? அவர் திரளான ஜனங்களை கண்டு எங்க ஏறினாரோ? மலையின் மேல் ஏறினார். அப்ப மலையின் மேல் அங்குதான் ஏறுறாரு. இதே மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 8வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இவர் மலைக்கு முன்னால ஏறதுக்கு முன்னாடி திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் சொல்லி 25ஆம் வசனத்துல பாக்குறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 25. இவர் இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் பின்பற்றினாங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, மத்தேயு 5, 6, 7 அது 3 அதிகாரங்களும் பீட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மலை பிரசங்கங்கள், பீட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மலை பிரசங்கங்கள் நடக்கிற இந்த 3 அதிகாரங்கள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள்ல ஏதாவது சரிய சுகம் எங்கேயாவது நடக்கிறத நீங்க பார்க்க முடியுமா? இல்ல. குஷ்டரோகி சுகமாகிறது இல்ல, எதுவுமே இல்ல. வியாதியஸ்தர்கள் சுகமாகிறது, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க சுகமாகிறது, எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. எந்த சரீர பிரகாரமான காரியமும் நீங்க பார்க்க முடியாது. அப்ப அது வரைக்கும் சபை எங்க இருக்குன்னா கீழே தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் பின்பற்றி வர்ற கூட்டம் கீழே தான் இருக்கு. ஆனா அது மலையில ஏறும்போது அவர்கள் அறிய வேண்டிய சத்தியங்கள் என்னவென்றால், சரீரத்துக்கானவைகள் அல்ல, ஆத்மாவுக்கு வேண்டிய ஆழமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டால், அதிலும் விசேஷமாக பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது சொல்லி, the new covenant, the doctrine or the doctrines of the new covenant have replaced the doctrines of the old covenant அப்படிங்கிற அடிப்படையில புது உடன்படிக்கையின் உபதேசங்கள் பழைய உடன்படிக்கையின் உபதேசங்களை எவ்வாறு மாற்றுகிறது அப்படிங்கிறத, மாற்றி இடம்பெறுகிறது என்பதை திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். இது மலைக்கு கீழே கிடையாது. அதனாலதான் சபையானது மலையின் மேலான அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்கிற வெளிச்சத்தை அறிய வேண்டும். அதனால்தான் மலைக்கு மேல இந்த 3 பேரை கூட்டு போய், 3 பேர் எதுக்கு கொண்டு போனாருன்னு திரும்ப கேட்க கூடாது. அதுக்கப்புறம் சந்தேகம் வரக்கூடாது. 2 முகாந்திரம் இருக்கு, மீண்டும் சொல்றேன். 2-3 சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே நிலைவிடப்படும் என்று 2 Corinthians 13:1 அந்த 3 பேரை ஸ்திர சாட்சி ஏற்படுத்துகிறார். வருகைக்கு பிறகு அவங்க சாட்சியை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அன்பு ஏற்படுத்தி இருந்தார். மீதி 9 பேருக்கு கால்வெளி உண்டானவங்க மலைக்கு மேல கூட்டு போக முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது அதுக்காக வெளிப்படுத்தப்பட்டது அல்ல. இந்த 3 பேருக்கு நல்ல என்னது மீன்பிடிச்சனால அலைவாங்க, நல்ல நீந்துவாங்க, இல்ல கால் நல்ல திடமா இருந்ததால கூட்டு போனா நினைக்காதீங்க. காரியத்தை அப்படி நீங்க எடுக்கவே கூடாது. இந்த விசேஷம் 3 சாட்சிகளை, 2-3 சாட்சிகளை சகல காரியங்களும் நிலைபெறப்படும். ஆண்டவர் இந்த 3 பேரை சாட்சியாக நிலைநிறுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். 2வது இந்த 3 பேரிடம் பிரத்யேகமாக மரணம் மற்றும் உயிர்த்தலை பற்றுகிற அந்த விசேஷித்த சாட்சிகளுக்கு, அந்த விசேஷித்த காரியங்களுக்கு சாட்சியாக ஏற்படுத்த சித்தம் கொண்டார் என்பதையும், எதிரின் வீடு, கெத்செமனே தோட்டம், இன்னொன்னு என்ன மலை, இந்த 3மே நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒண்ணு வீடு அது குடியிருப்பான பகுதி, இன்னொன்று தோட்டம் இது ஒரு தனிமையான ஒரு பகுதி, இன்னொன்று மலை இது உச்சகட்டமான பகுதி. ஆக இந்த 3 இடங்கள்லையும் இந்த 3 பேரை கொண்டு போய் எதற்கு சாட்சியாக ஏற்படுத்துகிறார் என்றால், அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு திட சாட்சிகளாக ஏற்படுத்த வேண்டும். ஆக இந்த மலைக்கு கீழே அற்புதங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலைக்கு மேல் ஆண்டு கொண்டு போகும்போது ஆவிக்குரிய சபையுடைய லட்சணம் எவ்விதமாகவே காணப்படும் என்பதை ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதனால நீங்க வேதத்தை தெளிவாக கவனிங்க. மலைக்கு மேலும் சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்துவுக்கு மோசே முன் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டவன். அதனால்தான் மோசே கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் அதை இஸ்ரவேல் ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே பின்னாட்கள் ஆண்டவர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதர நடுவில் எலும்பு பண்ணுவார், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு செவி கொடுக்காத மனிதன் அவன் அறுப்புண்டு போவான் என்கிற விசேஷித்த காரியத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே அங்கே மோசே ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற விசேஷத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. உபாகமம் 18வது அதிகாரம்
15வது வசனத்திலிருந்து நீங்கள் நானும் பார்க்க முடியும். 15 22 வரைக்கும் நீங்க குறிச்சுக்கலாம். கிறிஸ்துவானவர் அவருக்கு தான் செவி கொடுக்கணும், மற்ற கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்துடக்கூடாது என்பதை அங்க காண்பித்துக் கொள்கிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று அங்க பேசுகிறார். அதனால்தான் இந்த உபாகமம் 18 நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். யாத்திராகமம் 19:3 மோசே மலையில தேவனிடத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுறது. அவன் மலைக்குதான் ஏறி போனான், ஆனா தேவனிடத்துக்கு ஏறி போனான்னு சொல்லி வேதத்துல நீங்க பாப்பீங்க. அதான் முதல் முறை அவன் மலைக்கு ஏறி போகிற அனுபவம். அதுக்கு மேல நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு முன்னால அவங்க எகிப்திலிருந்து வெளியே வர்றதா இருக்கும். 19 தான் அவன் மலைக்கு ஏறி போகிறான். மலையில தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற மத்திய 17வது அதிகாரமானது அந்த உயர்ந்த மலையில பேசப்பட்ட வார்த்தைகள், காண்பிக்கப்பட்ட காட்சி, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை காண்பிக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புது உடன்படிக்கையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை சம்பந்தப்படுத்தியே இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் திட்டவட்டமாய் விளங்கிக் கொள்கிறோம். அதனாலதான் நம்ம வேதத்துல எபிரேயர் இப்ப எடுக்க வேண்டாம், நீங்க எல்லாரும் யாத்திரா 19 நில்லுங்க. எபிரேயர் 9:15 வாசிக்கும் போதும் கூட முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவர் என்ன செய்கிறாரா, அவர் புது உடன்படிக்கை மத்தியஸ்தரா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவானவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல்ல தான் பழைய உடன்படிக்கை மறைந்து புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த எபிரேயர் 8வது அதிகாரத்திலும் சரி 9வது அதிகாரம் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க, பலியை குறித்தே பேசுவா. பழைய உடன்படிக்கையில பலிகள் இருந்தது, அந்த ஒட்டுமொத்த பலிகளும் பழைய உடன்படிக்கையா இருந்தது. அந்த பழைய உடன்படிக்கையில செலுத்தப்பட்டு வந்த அத்தனை பலிகளும் புது உடன்படிக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனும் ஒரே பஸ்காவை, அந்த ஒரே பலியை நமக்கு அடையாளப்படுத்துகிறதாய் திருஷ்டாந்தங்களாக காண்பிக்கப்பட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் இந்த இரத்தத்தை கொண்டுதான் உங்களையும் என்னையும் சுத்திகரித்து புது உடன்படிக்கைக்குள்ளே நிலைநிறுத்துகிறார் என்கிற விசேஷித்த காரியங்களை எபிரேயர்ல மிக தீர்க்கமாக நீங்கள் நானும் பார்க்க முடியும். நான் எதுக்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் சொன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல அவன் மலைக்கு ஏறி போகிறத நீங்கள் பார்க்கலாம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்போ அவன் மலையில அவன் கர்த்தரிடத்துல அவன் என்ன செய்கிறான், தேவனிடத்துக்கு ஏறி போனான் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமுண்டாவதாக. ஏன் இந்த 19வது அதிகாரம் இவ்வளவு விசேஷமானதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஆம், இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் புது உடன்படிக்கைக்கு ஒரு முன்னிழல் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் பழைய உடன்படிக்கை இங்கதான் ஆண்டு ஏற்படுத்துகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ற விசேஷித்த காரியம்தான் இங்கு யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல இடம் பெற்றிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் யாத்திராகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல எகிப்திலிருந்து அவங்க புறப்பட பண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் 15வது அதிகாரத்திலேயோ 16லயோ 17லயோ 18லயோ ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை தம்முடைய ஜனத்தோடு ஏற்படுத்தாமல் 19வது அதிகாரத்துலதான் ஏற்படுத்தினார். அதுல விசேஷமாக மலைக்கு ஒரு மனுஷன் ஏறி போனான் பாருங்க, மலையில வைத்துதான் அந்த உடன்படிக்கையை காண்பிக்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய சபைக்கு வேண்டிய ஜீவ வாக்கியங்களை அந்த மலையிலிருந்து தான் பெற்றுக் கொள்கிறார். பழைய உடன்படிக்கை அந்த மலையில தான் ஏற்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப எடுத்து வாசிக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா அந்த 19வது அதிகாரம் யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல எனக்குரிய நிறைய வசனங்கள் இருக்கு. 25 வசனங்கள் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் தயவுசெய்து வாசி பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். தம்முடைய அந்த ஜனத்தை அவர் தமக்கு சொந்தமான ஜனமாய் ஏற்படுத்துகிறார். ஆசாரிய ராஜ்யமாய் பரிசுத்த ஜாதியை அவர் தமக்கண்டு ஏற்படுத்திக் கொள்றத 6வது வசனத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 5ஆம் வசனத்துல உடன்படிக்கை பற்றி பேசுகிறார். அப்போ இங்கதான் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களோடு கூட என்ன செய்கிறார், மலையில ஒரு சத்தம், எக்கால சத்தம் வருது, சத்தம் துணிக்குது, மேகமும் வருதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. மேகமும் வருது. இங்கேயும் மருவமலை என்ன வரும், மேகம் வருது. அங்கேயும் மோசே இருக்கிறார், இங்கேயும் மோசே வருகிறார். அங்கே மோசே நிழல், இங்கேயும் மோசே நிழல் தான்.
அப்ப கிறிஸ்து எப்படி மலையின் மேல இந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டுதான் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்ப புது உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே உண்மையில நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், the new covenant is nothing but the elements of the death and the resurrection of Christ Jesus அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும். இதனுடைய மூலக்கூறுகளாகத்தான் வேதம் நமக்கு புதிய உடன்படிக்கையை காண்பித்துக் கொடுக்கிறது. அப்ப இந்த யாத்திராமம் 19 அப்ப ஆண்டவர் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மலையிலிருந்து சத்தத்தை கேட்கிறார்கள், மலையில தேவன் சத்தத்தை தொனிக்கிறார். இங்கேயும் பார்க்கிறோம், மருதுவ மலை சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த பர்வதத்திலையும் தேவன் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணாரா இல்லையா? தொனிக்க பண்ணுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் என்று சொல்லி இவர் இவரில் இவருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறத நீங்களும் நானும் மத்திய 17வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்கலாம். ஏன் இந்த ரெண்டுமே ஒற்றுமையாய் வருகிறது அப்படின்னு சொன்னா, மத்திய 17வது அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போதுதான் புதிய உடன்படிக்கையிலேயே புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறையை சபையை குறித்த வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபை அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா சர்ச், சபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுற இடம் எது தெரியுமா? மத்திய 16வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை குறித்து ஒரு ஊழியர் மாத்தவே மாட்டேன்னு நின்னாங்க, இப்ப வரைக்கும் மாத்தல. இப்படி இருக்கும் பாருங்க, மாத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது சாடினாங்க. என்னன்னா, இந்த கல்லுங்கிறது பேதுரு குறிக்க, ஏன்னா பேதுரு தான் அந்த கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்றேன், இந்த கல் பேதுரு கிடையாது. ஏன்னா பேதுருக்கும் அர்த்தம் கல்லு தான் இருக்கு. ஏன்னா நீ பேதுருவா இருக்கிற, நீ என்னன்னா பொடிக்கல், அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல fragment of a stone அப்படின்னு சொல்லுவாங்க. fragment of a stone அப்படின்னு என்ன அர்த்தம்னா a small piece of a stone, கல்லுல ஒரு சின்ன பகுதி, fragment of a stone அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கல்லு தான் பேதுரு. அதாவது பேதுருக்கு மூல பதத்துல, கிரேக்க பதத்துல இவ்விதமா எழுதப்பட்டிருக்கு, பெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, பெட்ராஸ். அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு பொடி கல்லுன்னு அர்த்தம். கல் சம்பந்தப்பட்டு வர்றதுனால கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்லின் சபை கட்டுவேன்னு சொல்லும் போது, upon this rock I will build my church அப்படின்னு சொல்லி சொல்றார். upon this rock I will build my church. upon this rock அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க பெட்ராஸ்ங்கிற வார்த்தை இல்ல, பெட்ராங்கிற வார்த்தை பயன்படுத்துறது. நல்லா கவனிச்சுக்கங்க, பெட்ரா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப பெட்ரா வேற, பெட்ராஸ் வேற. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இந்த பெரிய கடப்பகல் இங்க பாக்கீங்க, பெரிய கடப்பகல் மேல இருக்கு, கடப்பகல் மாதிரி நம்ம கடப்பகல் தான், கடப்பகலை பாக்கீங்க. இங்கேயும் ஒரு சின்ன கல் இல்ல கிடக்குறது, ஒரு சின்ன கல் இருக்கு, பொடி கல் இருக்கு. இந்த கல் இது ஒண்ணா சொல்லுங்க? இதுவும் கல்லுதான், இதுவும் கல்லுதான். இந்த ரெண்டு கல்லு ஒண்ணாக முடியுமா? தோட்டத்துல அந்த உறுதித்தன்மையில எதுலையாவது ஒண்ணாக முடியுமா? ஆகவே ஆக முடியாது. அதனாலதான் பெட்ராஸ் வேற, பெட்ரா வேற. அதனாலதான் நீங்க இந்த பதத்தை மத்திய 16:18 போட்டிருக்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேங்கிற சொல்லி அப்பான் திஸ் ராக் இருக்குல்ல, இந்த ராக்ங்கிறது கண்மலை குறிக்கும், கண்மலையாகிய கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் பெட்ரா. இப்ப இதே பதத்தை தான் அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பயன்படுத்துறார். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதே அந்த இடத்துலயும் பெட்ராசும் பயன்படுத்தல, பெட்ரான் இருக்கு. அப்ப இந்த கல்லுக்கு எப்படி பெட்ரான் பயன்படுத்தப்படுது, அதே போலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் பெட்ராங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த அடையாளத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒருவேளை இந்த கல் தான் பேதுரு அப்படின்னா அந்த கல்லும் பேதுரு தான் போகும். மத்திய 16:18 பேதுரு சாதிக்கிறவங்க 1 கொரிந்தியர் 10:4 நீங்க பேதுரு சாதிப்பீங்களா? சாதிக்கணும். 2 வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த குழப்பாடையாதீங்க. நிறைய துருபதேசக்காரர்கள் இப்படிதான் இறங்கி அவங்க தங்களுக்கு சாதகமான காரியங்களை எவ்விதமா, அதான் ஒரு செய்தியை இப்படி சொல்லிட்டாங்க, பேதுரு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா, அவன் மேலதான் சபையை கட்டுறா. இல்ல அவங்க மேல கிடையாது. நீங்க குழப்படைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு. எபேசியர் 2:20 சொல்லும் போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்ப இதுல நீங்க குழப்படைஞ்சிடக்கூடாது. அப்போ அவங்க மேலதான் கட்டப்பட்டு வரோம்னு சொல்லுவீங்க.
அவங்களே இவர் மேலதான் கட்டப்பட்டு வர்றாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப அவர்தான் மூளைக்கல். அந்த மூளைக்கல் மேலதான் அஸ்திபாரமாகி அவங்களை கொண்டு வந்து இன்னொரு பார்த்தா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தா பைபிள் சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய, அதனால எந்த குழப்பம் அடைய வேண்டாம் பிரியமானவங்களே. அப்போ இந்த வேதத்துல நீங்க கவனிக்கும் போது பாருங்க, இந்த மோசே மலையில ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொள்றான். இந்த 19 தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா 20, 21, 22, 23 நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த மலையின் மேலதான், அதுலயும் இந்த காட்சியில தான் கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொந்த ஜனமாய் மாற்றுகிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுகிறார். பேதுரு குறித்து தான் 1 பேதுரு 2வது அதிகாரத்துல சொல்லும் போது 9ஆம் வசனத்துல நம்ம என்ன செய்தாரோ, அந்தகார இருளில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்து புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அந்த ஆசாரிய கூட்டம் சொந்த ஜனம் என்கிறது எல்லாம் யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல 5 மற்றும் 6ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதான் அங்கு கொண்டு வர. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப தேவன் மலையில தான் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். இங்கேயும் ஆண்டவர் ஒரு அடையாளமா, முன் அடையாளமா மலையை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஆனா எழுத்தின்படி நினைச்சா நம்ம வளநாடு மலையில தான் சபையை அடுத்து ஸ்தாபிக்கணும். பிறகு வளநாடு மலை, இமயமலையில ஸ்தாபிக்கிற மாதிரி வந்துடும். அது அதுக்காக அல்ல, மலையில ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். இது எப்ப ஸ்தாபிக்கப்படுதுன்னு நீங்க விளங்கிக்கிடணும். எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பிறகுதான். இதை குறித்து ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனால நான் இப்ப சொல்ல வர்றது ஒரு மாதிரி வித்தியாசமா நினைச்சிருவாங்க. இதுதான் பாபிலோனுடைய சிறைபிடிப்பில் இருந்துதான் ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடுதான் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், தம்முடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடிய ஆலயத்தை கட்ட முடியும். ஒருவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சமீபத்தில் நீங்க கேட்ட செய்தியின் அடிப்படையில் ஒரு கேள்வி வரலாம். அப்போ பாபிலோன்ல எஸ்தர் நாட்கள்ல பாபிலோன்ல இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ பாபிலோன்ல மகிழ்ச்சியா இருந்தாங்களே அப்படி சொல்லும் போது இது ஒரு நிலவாதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவங்க உண்மையாவே அனுபவிக்கல. நீங்களே வேதத்துல கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு, புது உடன்படிக்கை குறித்த வெளிப்பாடு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வெளிப்படுத்தார். எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்களா? ஆதாம் ஏவாளும் அனுபவிக்கல. மோசை கொண்டு ஆண்டவர் எழுப்புறாரு. மோசை கொண்டு இல்ல, மோசை மூலமா சொல்றாரு. அப்ப உடனே அந்த தீர்க்கதரிசி வந்துட்டாரு, அவரை நாங்க பற்றி கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அவங்களால பெற முடியுமா? பெற முடியாது. அப்போ எஸ்தர் நாட்கள் நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாபிலோனிய சிறைபிடிப்பு என்பது 3 முறை நடக்கிறது. யோயாக்கீம் என்கிற ராஜாவின் நாட்கள்ல முதல் சிறைபிடிப்பு, யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல 2வது சிறைபிடிப்பு, சிதேக்கியா என்கிற ராஜாவுடைய நாட்களில் 3வது சிறைபிடிப்பு. 3 விதமா ஒரு சிறைப்பட்டு போகிற வண்ணமாகவே 3 முறையும் மூன்று குறிப்பாக 3 பிரிவாகவே அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஒன்று எஸ்தரா தலைமையில ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கிரியைகளை செம்மைப்படுத்துகிற காரியம் நடைபெறுகிறது. இன்னொரு கூட்டம் நெகேமியா தலைமையில வெளியே வந்து அந்த கூட்டத்தின் வாயிலாக வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இடிக்கப்பட்ட அலங்கம், சுட்டரிக்கப்பட்டு கடந்த 12 வாசல்களும் திரும்பமாக பழுது பார்த்து கட்டி எழுப்பப்படுகிற விசேஷத்தை நீங்கள் நான் பார்க்கிறோம். 3வது ஒரு கூட்டத்தில் வெளியே வருகிறது. செருபாபேல் தலைமையில் ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் என்ன செய்கிறது, கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறது. அவர் நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதுல நம்ம எதெல்லாம் தவறினோம், எதெல்லாம் செய்ய தவறிட்டோம்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த அவசியத்தை சிறையிருப்பில் வந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் தீர்மானிக்கிறது. எஸ்ரா தலைமையில் இருந்த கூட்டம் சுட்டரிக்கப்பட்டு கடந்த 12 வாசல்கள், இடிக்கப்பட்டு கடந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிற பணியில நெகேமியா தலைமையில வெளியே வந்த கூட்டம் அதை மும்முரமாய் செய்கிறது. செருபாபேல் தலைமையில வெளியே வந்த கூட்டத்தார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில மும்முரமாக செயல்படுகிற விதத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனா இவங்க காலத்துலதான் எனது கோரேசுடைய நாட்களிலேயே பாபிலோனில் என்ன செஞ்சாங்க, பாபிலோன்ல இருந்து யூதா ஜனம் வெளியே வந்துச்சு. ஆனா ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டா அங்கேயே உட்கார்ந்து பழகிட்டாங்க. சில பழகினா என்ன செய்ய மாட்டாங்க, தோஷத்தை மாற்ற மாட்டாங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. அதுதான் எஸ்தர் நாட்கள்ல அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. அதனால அவங்க வெளியே வரல. கோரேஸ் அறிவிச்சாச்சு, வெளியே ஒரு பெருங்கூட்டம் வெளியே வந்துட்டு தறிவு வர்றாரு. அப்பவும் இந்த கூட்டம் கொஞ்சம் கூட்டம் யூதர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டாங்க. அவங்களோட கலாச்சாரத்தினுடைய பிடித்தது நிமித்தமா
சில நம்ம அங்க போக வேண்டாம், இங்கே இருந்துவோம் சொல்லி அப்படிப்பட்ட சூழல் நிமித்தமா அவங்க பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல சாம்ராஜ்யம் பாபிலோன் தான். அதுலதான் ஆட்சி தான் மாற்றப்படுகிறது. இந்திய தேசம் தான், ஆனா ஆட்சி தான் என்னது? காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபி, ஏதோ ஒண்ணு. ஆனா இருக்கிறது பாபிலோன் தான். ஆனா ஆட்சி மாறும். எல்லாருக்கும் தெரியும் தானியேல் 5வது அதிகாரம் எல்லாம் எடுக்கையும் ரொம்ப குழம்பு. தானியேல் 5வது அதிகாரத்தில் பெல்ஷாத்சார் அந்த ராத்திரியில் கொல்லப்படுறார். மினே தெக்கில் உபாஸ் என்கிற கையுறுப்பினுடைய விசேஷம் வெளியரங்கமாக்கப்பட்டு அது நிறைவேறுகிறது. பெல்ஷாத்சார் கொல்லப்பட்ட உடனே மேதிய அரசு உள்ள வருது. பெர்சிய மேதியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெர்சிய மேதிய உள்ள அரசு உள்ள வருது. அப்புறம் ரோம் உள்ள வருது, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம், இதெல்லாம் ஒன்னு அடுத்தடுத்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்ப எஸ்தர் நாட்கள்ல they are still in Babylon அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க எங்கதான் இருந்தாங்க? அவங்க என்னதான் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் அவங்க எங்கதான் இருக்காங்க? பாபிலோன் தான் இருந்தாங்க. பின்னின் ஆலயத்தின் மகிமையை அவர்கள் ஒருவராகிலும் காண முடியாது. அதனால அந்த நிலமா இருக்கு. நீங்க அப்படிதான் சத்தியத்தை விளங்கிடணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்ட செய்தியிலே அதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும். குற்றப்படுத்த நினைச்சிடக்கூடாது. அதை மட்டும்தான் விளங்கிடணும் ஒழிய நீங்க வேற விதமா நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா சத்தியத்தை தெரிந்தவர்கள் நம்மளே பிடிச்சிருவாங்க, கழுத்தையும் பிடிச்சா பிடிச்சிருவாங்க. ஏன்னா கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களுமே ஏறக்குறைய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவதிலே தான் வெளிப்படுத்தப்படுகிறது. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியத்துவம், பலிகள், ஆசரிப்பு கூடாரம், இதுல தேவ மகிமை வெளிப்படுவது, இதை பற்றியதான் புதிய உடன்படிக்கின்ற அவசியம். எகிப்தில் இருக்கும் போதே ஜனங்களால் தேவனை ஆராதனை செய்ய முடியுமா? எகிப்துக்குள்ளேயே தேவன் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தை, தமது மகிமை வழங்கப்படக்கூடிய ஒரு ஆலயத்தை எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாதுன்னு இல்லை, அவர் எழுப்ப மாட்டார். அதே போலதான் பாபிலோன்ல ஜனங்கள் சிறைப்பட்டிருந்த நாட்கள் அவரால் ஆலயத்தை எழுப்ப முடிந்ததா? எழுப்பினாரா? இல்ல. மகிழ்ச்சி இருந்ததா? நான் மகிமை பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் சொகுசா உட்கார்ந்துட்டாங்க. அதனால எஸ்தர் நாட்கள்லயும் அவங்க அங்கேதான் இருந்தாங்க. என்னதான் அவங்க மகிழ்ச்சியை கண்டிருந்தால் ஆமான் கொலை செய்யப்பட்டு அவன் தூக்கில் ஏறப்பட்டு 2வது பிரமாணம், 2வது ஒரு டிகிரி வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் even though the second degree had passed, they were still in Babylon அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க இன்னும் எங்கதான் இருந்தாங்க? பாபிலோன்ல தான் இருந்தாங்க. அவங்க வெளியே வர மனசு இல்லை. ஆனா பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த கூட்டத்தின் மூலமா தான் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு ஆலயம் எழுப்பப்படுது. அவங்கதான் தேவ கட்டளை பெற்றாங்க. ஆனா அவங்களுக்கு தான் அந்த பிரத்யேகமான வெளிப்பாடு. அவங்க மூலமா தான் அந்த புது உடன்படிக்கை குறித்த அந்த முன்மலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார் ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் தேவ பிள்ளைகள் சத்தியத்துடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளணும். அதெல்லாம் ஒரு முன் அடையாளமா காண்பிக்கப்பட்டது ஒழிய அது உண்மையானதை கிறிஸ்துவ அனுபவிப்பது கிடையாது. ஏன்னா வேதத்துல கிறிஸ்துவ குறித்து தீர்க்கதரிசிகள் எத்தனை இடங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னாடி எத்தனையோ இடங்களை படிச்சிருக்கிறோம். எகிப்திலிருந்து என்ன செய்யணும்? சபை வெளியே வரணும், வரக்கூடாது. வெளியே வந்தாதான் புது உடன்படிக்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்படும். பாபிலோன்ல இருந்து சபை வெளியே வந்தாதான், பாபிலோன்ல இருந்து கூட்டம் விடுதலை அடைந்து வெளியே வந்தாதான் அங்கதான் ஆண்டு சபையை ஸ்தாபிக்க முடியும். எருசலேம்ல தான் கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்படும். அதனாலதான் சகரியா மூலம் ஆண்டவர் சொல்றது நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா சகரியா 2வது அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே நீ அங்கேயே வாழ்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொல்லல, உன்னை விடுவித்துக்குள் பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற. விடுவிக்காம எஸ்தர் நாட்கள் இருந்தாங்க, மகிழ்ச்சியை கண்டிருந்தாங்க. மகிமை அவங்களால பார்க்கவே முடியாது. மகிமை அவங்களால பார்க்கவே முடியாது. அவங்க என்னதான் அவங்க சத்தியங்களை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் புது உடன்படிக்கையின் சத்தியங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது? அவங்களால வரலன்னு அர்த்தம். ஏன்னா குமாரனை பற்றி வெளிப்பாடு நம்ம தெளிவா புதிய ஏற்பாடு சத்தியத்திலையும் படிச்சிருக்கிறோம். மத்திய 2வது அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 52வது அதிகாரம், 53வது அதிகாரம், 54வது அதிகாரம், எரேமியா, எசேக்கியேல், தானியேல் எல்லாமே எடுத்துக்கங்களேன். இது எல்லாமே பாபிலோனிலிருந்து சபையை ஜனத்தை வெளியே கொண்டு வந்து அவருடைய நாம மகிமை கண்டு சபையை கட்டி எழுப்பி அதில் அவர் மகிமை பெற்றார். அவர் எழுந்திருக்கிறார் பாருங்க, ஜனத்தை நடத்துறார் பாருங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய புது உடன்படிக்கையின் சாராம்சமாக காணப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல நான் வலியுறுத்த வேண்டிய அவசியத்தை உணர்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, யாத்திராம 19 தான் புது உடன்படிக்கை பத்தி பேசுறார். அன்னைக்கு அவங்களுக்கு புது உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நமக்கு இப்ப என்னது? பழைய உடன்படிக்கை. அப்ப எகிப்திலிருந்து வெளியே வரணும். அதுதான் அந்த தாற்பயம். பாபிலோனை விட்டு வெளியே வரணும். நம்ம சங்கத்துல கூட தியானிச்சோமே, 137 சங்கீதத்துல படிச்சோமே. என்ன படித்தோம்? கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்துல பாடுறது எப்படி? பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிற வரைக்கும் புது உடன்படிக்கை குறித்த அந்த ரகசியத்தை
அவனால விளங்கிக் கொள்ளவே முடியாது. செருபாபேல் தலைமையில வந்த கூட்டம் கொடுத்து வச்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் எருசலேமின் வாழ்வை காணணும். அதுதான் உண்மை. அந்த எழுத்தின்படி வேறு பிரிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் உலகத்தான் இருக்க போறோம். ஆனா உண்மையான தாற்பயம் என்ன? வேத வசனத்தை மாத்திரக்கூடாது. எகிப்திலிருந்து சபை வெளியே வரணும். என் ஜனங்களை அனுப்பிவிடு, அனுப்பிவிடு, அனுப்பிவிடு. எகிப்தில அந்த சபை நினைச்ச முடியும், ஸ்தாபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் நினைச்சா முடியும். ஆனா அதோடைய திட்டம் கிடையாது. இன்னைக்கு எகிப்திலேயே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாபிலோன்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னது? சபை கூடுவதுன்னு சொல்றாங்க. அது கிடையாது. நாம் விடுவிக்கப்பட்ட நிலைமையை வேதம் காண்பிக்கிறது. அவ குமாரனை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள், அதுல விசேஷமா எகிப்தை தாண்டி பாபிலோனை பற்றி வருகிற அத்தனை தீர்க்கதரிசனம் பாருங்க. நீ புறப்பட்டு வா, புறப்படுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள். ஏசியால சொல்லிக்கிட்டே இருக்க. எலும்பு எலும்பு சீயோனை, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு சொல்றார். அதெல்லாம் எதை பற்றியது? நான் வெளியே வா. அவன் இதை எதுக்காக பகிர்ந்து கொள்ற? மலைக்கு மேல ஆண்டு வைக்கிறார். நீ வெளியே தான் சொல்றார். எகிப்தை விட்டு வெளியே வரணும், பாபிலோனை விட்டு வெளியே வரணும். அந்த இரண்டாவது ஆணை பிறப்பிக்கப்பட்டது உண்மை விசேஷம். இல்ல மறுக்கவே இல்லை. ஆனா சத்தியத்தை ஜனங்கள் தெளிவா அறிந்து கொள்ளணும். பாபிலோனை விட்டு வெளியே வர்றது குறித்த தீர்க்கதரிசனங்கள் தான் மிகவும் பிரத்யேகமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எஸ்தர் நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் தேவாலயத்தை மகிமையை அனுபவிச்சாங்களா? அனுபவிக்கல. தெய்வம் பிரசனத்தை உணர்ந்தாங்களா? தெய்வ மகிமையை உணர்ந்தாங்களா? இல்ல, எதுவுமே இல்லை. ஏதோ அவங்களுக்கு எதிரிகளை நினைச்சாங்க, வீழ்த்த போயிட்டு ஏதோ சாதிச்சுட்டோம், சத்துக்களை சாதிச்சு. அதே இஸ்ரேல் ஜனங்கள் தான் சத்துக்களை வீழ்த்தி போட்டாங்களே. கானானுக்குள்ள வர்றதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். கானானுக்குள்ள வரணும். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க ஓகம் மேற்கொண்டோம், அப்புறம் அந்த ராஜாவை மேற்கொண்டோம், பாசான் ராஜாவை மேற்கொண்டோம், ஓகம் மேற்கொண்டோம், மோபி ராஜாவை மேற்கொண்டோம், பாலாக்க மேற்கொண்டோம். பல காரியங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். கானானுக்குள் வரலன்னா அப்படி இருந்தும் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. கூடுதல் இந்த வெளிச்சத்தை நீங்க அறியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்ம போகிறதுதான் பெரிய பாக்கியம். ஏனென்றால் எகிப்தை துண்டிக்கிறவர்களுக்கு மகிமையான வாசஸ்தலம் ஆயத்தமா இருக்கிறது. பாபிலோனை துண்டிக்கிறவர்களுக்கு பாபிலோனுக்கு வெளியில மகிமையான வாசஸ்தலம் ஆயத்தமா இருக்கிறது. அதனால கிறிஸ்துவ பற்றி இல்லைன்னா நம்ம பாபிலோன்லயே சபை இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சு கொடுத்துட்டோம்னா கிறிஸ்துவை பற்றிய அநேக தீர்க்க தரிசனங்கள் விருதாவாய் போக அதிக வாய்ப்பு உண்டு. கிறிஸ்துவை குறித்து, புது உடன்படிக்கை குறித்த சத்தியங்கள் எல்லாம் எதை பற்றியதான் இருக்கிறது பாபிலோனை விட்டு வெளியே வரும்போதுதான். அதனால ஆண்டவர் ஆகாட்டு தெளிவா சொல்ற, பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த ஜனத்துக்கு தான் இந்த கட்டளை. மகிமையான மகிமை வெளிப்படக்கூடிய ஆலயத்தை பற்றியது. என்னன்னு சொல்றேன், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனை ஒண்ணு விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆக இந்த மலையில தான் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். சரி, இந்த மோசே, இந்த எலியா எதற்கு அடையாளமா இருக்கிறார்கள்? உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். பொதுவாக இந்த மோசே எலியாவை நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1 அதிகாரம் 17வது வசனத்துல நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று எழுதப்படும் போது, அது மட்டும் இல்ல, எபிரேயர் 3வது அதிகாரம் முதல் 4-5 வசனங்கள்ல மோசே வீட்டில எங்கும் உண்மை உள்ளவர், இவருடைய வீட்டை ஏற்படுத்தினவர், இவர் எங்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கும் போது, அப்ப பைபிள் என்ன சொல்லுது பாத்தீங்களா? இவர் மோசையும் பெரியவராய் காண்பிக்கப்படுகிறார். அப்ப மோசே கிறிஸ்துவுக்கு முன்னிழல் என்பதை மறந்து விட வேண்டாம். அதுதான் அவருக்கு ஒப்பாக அங்கு காண்பிக்கப்படுகிற ஒரு நிழலா நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதுல மோசே சொல்லிட்டார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரா சொல்லலையா? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்க சகோதரர்கள் எழுத பண்ணுவோம்னு சொன்னாரா சொல்லலையா? சொல்ற அது குறித்து யோவான் 18 பார்த்தோம், அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மோசே கிறிஸ்துவுக்கு முன் நிழலாக காண்பிக்கப்படுறார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் நியாயப்பிரமாண கிறிஸ்து மூலமா இருந்தது, மன்னிக்கும், நியாயப்பிரமாண மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, கிருபை சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாங்க. அப்போ மோசே பழைய உடன்படிக்கைக்கு உண்மையாவே ஒரு மத்தியஸ்தரர் இருக்கிறார். ஆமா, ஜனங்களுக்கு நடுவுல ஆண்டவரோடு போராடுற, ஆண்டவரோடு பேசுற, பரிந்து பேசுற அந்த இடத்துல மோசையும் வைக்கிறார், ஆரோனையும் வைக்கிற ஒரு விதத்துல. இல்ல நம்ம இருக்க முடியாது. வேதத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்பாக வெளிப்படுறார். அப்ப இதெல்லாம் புது உடன்படிக்கை மத்தியஸ்தரர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விட வேண்டாம். இது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, மோசைக்கு அப்புறம் யார் உள்ள வர்றா ஆண்டவரே தெளிவா சொல்லுவார். நீங்க இப்ப பார்க்க வேண்டாம். ஆனா நீங்க உபாகமம் 3வது அதிகாரத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 3வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க.
எத்தனை வசனம் எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் 23, 24, 25, 26 அவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை எழுதி வைக்கும் போது அதுல ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, மோசே நீ வந்து என்ன செய்ய முடியாது, ஜனங்களை உள்ள நீ கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யார்தான் கொண்டு போவான்னு சொல்றாரு? யோசுவா. அப்போ நீங்க எப்படி 4ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது யோசுவா கிறிஸ்துவுக்கு முன்னேறா இருக்கிறாரா இல்லையா? காண்பிக்கப்படுறார். typifies சொல்லுவாங்க. ஜாஷுவா typifies ஜீசஸ் கிரைஸ்ட். ஜாஷுவா typifies ஜீசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இயேசுவுக்கு அடையாளமாய் அவன் காண்பிக்கப்படுகிறான். நல்ல கவனிச்சுவாங்க, இது மகா பெரிய ரகசியம். அப்ப மோசே ஜனங்களை காணானுக்குள்ள கொண்டு வர முடியல. நியாய பிரமாணத்தினால ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர பரம காணானுக்குள்ள கொண்டு வர முடியாது. அந்த வெளிப்பாடு இருக்கு. மோசைக்கு பிந்தி வந்த பிரமாணம், மோசைக்கு பிந்தி வந்த மனிதன், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சக்சஸர் சொல்லலாம். சக்சஸர். அப்ப ஜாஷுவா வாஸ் தி சக்சஸர் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லணும். சக்சஸர் அப்படின்னா அவருக்கு பின்பாக வந்தவர். அப்போ யோசுவா தான் கானானுக்குள்ள ஜனங்களை நடக்கிறார். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மோசையால முடியல அப்படிதானே. மோசை வந்து நிழலா தான் இருக்கிறார். மோசை வந்து கொண்டு வர்றாரு, ஆனா அவரால் வெளிச்சம் உள்ள கொண்டு வர முடியல. அது இன்னைக்கு அப்படிதான். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவத்தில் உங்களை என்னையும் வழி நடத்துகிற உபாத்தியாய் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிதான் கலாத்தியர் 3ஆவது அதிகாரத்துல நீங்களும் பார்க்கிறோம். அந்த 25, 26 ஆகிய வசனங்கள்ல கிறிஸ்துவத்துல வழிநடத்துகிற உபாத்தியாய் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது என்னது இல்ல, அது கிறிஸ்து கிடையாது. அது பூரணமான பிரமாணம் கிடையாது. நடத்துகிறதா தான் இருக்கு. ஆனா உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது, அது கிட்டவே கொண்டு வருவார், அவ்வளவுதான். பார்டர் தான் சொல்லுவாங்க, ஆனா உள்ளதான் போகவே முடியாது. அப்போ அதனால மோசை வந்து பார்க்க வச்சாரா இல்லையா? மோசை வந்து பார்க்க வச்சாரா இல்லையா? சொல்லுங்க. பார்க்க வச்சார். கானானை பார்க்க வச்சாரா வைச்சாரா? பார்க்க வச்சார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு இவர்கள் எல்லாரும், அவர்கள் யாரும் ஒரு ஆள் தான், மோசையும் உட்பட, நோவாவும் உட்படதான். அவன் ஏதோ பேசிட்டு போறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பிடிக்கலாம்னு நினைக்கான். அது அதுதான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏனோக்கும் தேவையை சஞ்சரிக்கிறாரு. சஞ்சரித்து ஒரு ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்ள போல நினைக்கிறாரு. பார்த்தா அதுதான் அப்படிங்கிறது தெரியல, எடுத்துக்கிட்டாரு. ஆவேல நீதிமன்ற சாட்சி பெற்றாரு, எல்லாம் தெரியுது. ஆனா அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி எல்லாமே இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு, நீங்க காண்பால் நினைச்சு பிரவேசிக்க மாட்டார். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியை தங்களை அந்நியும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்துல தூரத்துல கண்டாங்க. கண்டு அணைத்துக் கொண்டுனா நான் நிச்சயமா சொல்லுவேன், மோசே அணைத்துக் கொண்ட மாதிரி பைபிள் விளையாட்டான எபிரேயரை வச்சு நான் சொல்லுவேன். அவர் அணைச்சுக்கிட்டார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். பைபிள் அப்படிதான் இருக்கு. தூரத்துல கண்டு அப்படியே அணைச்சுக்கிறாரு. ஐயோ தண்ணி ஓடுது, நல்லா இருக்கு, நெட்டம் இவ்வளவு நல்லா இருக்கு. காணல பார்த்தா பார்க்கலையா? பார்க்க வச்சாரு, நான் பிரவேசிக்க வைக்கல. மோசடி அவ்வளவு. அப்ப மோசை எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாருங்க. மோசைக்கு பிந்தி வந்த பிரமாணம், மோசைக்கு பிந்தி வந்த மனிதன் யோசுவா தான் அவங்க கொண்டு வருவார்னு சொல்லி ஆண்டு திட்டவட்டமா பேசுகிறத உபாகமம் 3ஆவது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலியா பாருங்க இடையிலேயே போக வேண்டியதாயிடுச்சு. எலியாவுடைய பணியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறகுறைதான். தப்பா நினைச்சிட மாட்டீங்களே. எனக்கு எலியாண்ட அன்பு சொல்லுவாரு, சீரியாவின் மேல வாசிகளை ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி சொன்னாரு. பண்ணாரா? பண்ணல. யெகூவ இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணி சொன்னாரு. பண்ணாரா? பண்ணல. ஃபிளாப். ஒண்ணே செஞ்சிருக்காரு. ஒரு சகனத்துல சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை அபிஷேகம் பண்ணி சொன்னாரு. அதை மட்டும் என்ன செஞ்சுட்டாரு. எலிசாவை அடுத்த 2 செஞ்சுட்டு இருக்காரு. அறகுறை. அதான் கவனிக்கணும். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணம் எது நினைக்கீங்க? மோசையும் எலியாவும் தான் நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லி தனியா நீங்க எடுக்க முடியாது. பழைய உடன்படிக்கைன்னு சொன்னா 2 பேர் வருவாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் மட்டும் பழைய உடன்படிக்கை கிடையாது. நீங்க பைபிளை உன்னிப்பா கவனிங்க. மத்திய 5ஆவது அதிகாரம் 17ஆம் வசனமும் பைபிள் இப்படிதான் சொல்லு. மத்திய 5:17 பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும் மத்திய 11ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 16ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும் நீங்க பிரிக்க முடியாது. கண்டிப்பா பிரிக்க முடியாது. நீங்க பழைய ஏற்பாடு பிரிக்க போகும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் பிரிக்க முடியும். அது பழைய உடன்படிக்கை கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணம் அது பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே நியாயப்பிரமாணமும் வரும், தீர்க்க தரிசன ஆகமும் வரும். அதனாலதான் நம்ம லூக்கா 16:16 இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:15 வாசித்தீங்கன்னா அவர் பர்னபாவும் பவுலும்
அங்கே ஒரு ஜபாலயத்துக்கு போகும்போது ஜபாலயத்துல என்ன சொல்லப்படுது பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்கதான் ஜபாலயத்துல 2 இது வாசிக்காங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமங்களையும் வாசித்ததுக்கு பிறகு சகோதரரே, நீங்க இந்த சகோதரருக்கு புத்தி சொல்ல வேண்டுமானா என்ன செய்யுங்க? புத்தி சொல்லி சொல்றாரு இல்லையா 15ஆம் வசனத்துல? அப்போஸ்தலர் 13:15 வாசிக்கிறோம். அப்ப அன்னைக்கும் அங்க என்னதான் வாசிக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் மட்டும் வாசிக்கப்பட்டதா? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் வாசிக்கப்பட்டது. அப்ப இது 2 வாசிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது புத்தி சொல்லுங்க. அப்ப பழைய உடன்படிக்கை அப்படின்னால அவங்க இதை விட முன்னாங்க. இப்ப நீங்க லூக்கா 16:16 கூட நீங்க பார்க்கலாம். லூக்கா 16:16 யோவான் வரைக்கும் அது என்னதான் வழங்கப்பட்டு வந்ததுதான். அப்படிதான் இருக்கு. லூக்கா 16:16 வாசிங்க ஒருத்தங்க. லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்கள் 2 சேர்த்து சொல்லுவார். மத்திய 22 சொல்லுவார். மத்திய 22 கடைசியில வாசித்தீங்கன்னா இவ் 2 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முழுமையாக அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நான் நினைக்கிறேன் அதுவும் மத்திய 22:46 42 அது பாருங்க கொஞ்சம். மத்திய 22:40 இருக்கும். வாசிங்க 40 பாருங்க. இது 2 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய உடன்படிக்கை 2 பிடிக்கும். அப்போ பழைய உடன்படிக்கை அவரை சந்திக்குது பாருங்க. எங்க அந்த பரிசுத்த பருவத்துல அதான் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். எளிய தீர்க்கதரிசியா இருந்தபடினா யாருக்கு எதுக்கு அடையாளமா இருக்காரு? திருஷ்டாந்தமா. தீர்க்கதரிசன ஆகமங்களுக்கு திருஷ்டாந்தம் எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? ஆனா இவங்க 2 மறைஞ்சிருவாங்க. அதை நான் அடுத்து ஒண்ணு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த 2 பேருமே இந்த 2க்கு அடையாளமா இருக்கிறாங்க, மறந்துட வேண்டாம். இது மட்டும் இல்ல, இந்த 2 பேரையும் தாண்டி இப்ப எலியா பாதி இன்னும் செஞ்சுட்டு அப்படி போயிட்டாரு. எலியாவோட ரெட்டிப்பா டபுள் போர்ஷன் ரெட்டிப்பான வருத்தப்பட்டிருக்காரு எலிசா. அப்ப தீர்க்க தரிசன ஆகமங்கள் இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க. அது திடீர்னு பார்த்தா எடுத்துக்கொள்ள போட்டுரும். யாருக்கும் தெரியாது, தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிதானே? அது மறைபொருள் இது ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாம போயிட்டு அதை கண்டே பிடிக்க கூடாத அளவுக்கு அந்த வச்சுட்டாரா இல்லையா? எலியா பேர் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒரு கூட்டம் போய் இறங்குது, நான் கண்டுபிடிச்சிருந்தேன். இன்னைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் இன்னைக்கு போதக பிதாக்கள் இருக்காங்க. எலியாவை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. நீ அசனம் நடந்து அட்மிடி நடந்து நீ அதை இதை சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரமாணத்துல இப்படி இருக்கு, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், பழைய உடன்படிக்கை பாரு, இந்த கிரியை செய்யணும், இலை எடுக்கணும், அசனத்துக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும், இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீ என்ன செய்யலாம்? தேவனுக்கு முன்னால உன்னை நீதிமான உத்தமனா நிறுத்தலாம் அப்படின்னு காமிச்சுட்டு இருக்காங்க. இல்லை பிரியமானவர்ல, என்னாலதான் இவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்து சொல்றாரு, அது கிறிஸ்து அடையாளம். அப்ப எலியாவுக்கு பின்பு வந்த எலிசா எலியாவிலும் கூடவரா இல்லையா? உண்மையிலே சொல்லுங்க, எலியாவிலும் பெரியவரா இல்லையா? பெரியவர். தீர்க்க தரிசனங்களிலும் பெரிய வருவர், தீர்க்க தரிசனங்களிலும் பெரிய வருவர். அப்போ மோசைக்கு பின்பு யோசுவா கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறத நீங்கள் பார்க்கிறோம். எலியாவுக்கு பிந்தி வந்த எலிசா கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா இருக்கிறத நீங்கள் பார்க்கிறோம். எல்லாமே திருஷ்டாந்தங்களாக உங்களுக்கு எனக்கும் காண்பிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்கள, இது அறியணும். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அது மட்டும் இல்ல, இங்க மேல அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் காண்பிக்கப்படுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இது எதுக்கு திருஷ்டாந்தமா இருக்கு அப்படின்னா, மோசே நல்லா சொன்னீங்க. உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும் போது 2 விதமா நடக்கும். பொதுவா சொல்லுவாங்க 7 உயிர்த்தெழுதல் 9 உயிர்த்தெழுதல் சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன். அதை பத்தி அறிய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எத்தனை உயிர்த்தெழுதல் இருந்துட்டு போட்டுமே, உருப்படியா வாழ்ந்தா எந்த உயிர்த்தெழுதல் ஆண்டு கொண்டு போறதோ கொண்டு போகும், அவ்வளவுதானே. ஆனா உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க, 2 விதம் தான். என்ன தெரியுமா? ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், அது எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்துட்டு போகட்டும். பழைய உடன்படிக்கையில மரிச்சவங்க, புது உடன்படிக்கை எப்படி இருக்கட்டும். முதல் 10 நூற்றாண்டுல மரிச்சவங்க, அடுத்து 20 எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2 கான்செப்ட் தான். ஒண்ணு என்ன தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இன்னொன்னு உயிரோடு இருக்கிறவரின் மறுரூபமாகுதல். 2 தான். அதனாலதான் இதுக்கு நான் சாட்சி அவங்களோட பகிர்ந்து கொள்வது என்னன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அது எந்த காலகட்டத்திலும் எஞ்சிட்டு போட்டோம். ஆனா என்ன உயிர்த்தெழுதல்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அது பாவியுடைய உயிர்த்தெழுதல், பரிசுத்த உயிர்த்தெழுதல், பழையப்படுகிற பரிசுத்த உயிர்த்தெழுதல், புதிய படுகிற பரிசுத்த உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் இருக்கட்டும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரே பேரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அவ்வளவுதான். 2வது போட்டு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருடன் இருப்போம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? இருக்கு. அப்ப உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக் கொள்ளப்படுதுன்னா அப்ப ரெண்டு கான்செப்ட் தான். ஒண்ணு என்னன்னா, மரித்தவங்க உயிரோடு எண்ணிப்பாங்க. இப்ப நீங்க நைட் ஒரு வர்ற வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க நைட் உதாரணம் தான் சொல்றேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க நைட் வருவான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க. நினைச்சாண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. வானத்துக்கு இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது கிறிஸ்துக்குள் மரிச்சவங்க முதல்ல என்ன செஞ்சிருவாங்க? எந்திரிச்சிருவாங்க. இப்ப நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம சட்டன் சத்து கீழே விழுந்து அப்படிலாம் இல்லை. நம்ம அப்படி என்ன செஞ்சிரும்? அப்படி மருவம் அடைஞ்சிரும். உயிரோடு இருக்கிற நாமும் அப்ப மரித்தோர் உயிர்த்தது உயிரோடு இருக்கிற உயிர்த்தது கூட உயிரோடு இருக்கிறவர்களையும் மறுரூபமாகுது. கடைசி நிமிஷத்துல ஒரு எக்கால நம்ம என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படும் சொல்றாரு. அழிவுள்ளது அழியாமையை பெற வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்போ மோசே மரித்தாலும் இல்லையா? மரித்த அப்ப மோசே தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எலியா. நீங்க பேரை கூட தரவா பார்க்கலாம். அது மத்திய 17 இருக்கட்டும், மார்க் 9 இருக்கட்டும், லூக்கா 9 இருக்கட்டும். எலியாவும் மோசையும் பைபிள்ல போடல. மோசையும் எலியாவும் அவரோடு கூட காணப்பட்டு. அப்ப மோசை எதுக்கு அடையாளம் அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஏன்னா அவர் மரித்தார். இது உண்மையா பொய்யா? மரிக்கும் சொல்லிடாதீங்க. அவர் மரித்த கர்த்தர் தான் அடக்கம் பண்ணாருன்னு இருக்கு. அப்ப மோசை மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், எலியா எதுக்கு அடையாளம்? சொல்லுங்க. கிளாஸ் எடுத்தாச்சு, இப்ப கேள்விதான் கேட்க. எதுக்கு அடையாளம்? உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம். 2 ராஜாக்கள் 2ல நடந்துதான் நடக்கலையா? 2 ராஜாக்கள் 2 அங்கே 2 அங்கேயும் 2 படிக்கீங்களா? அப்போ 2 ராஜாக்கள் 2ல எலியா என்ன செய்யப்படுறார்? எடுத்துக்கொள்ளப்படுறாரு இல்லையா? அப்ப இந்த 2 பேர் இங்க வந்ததனுடைய காட்சியானது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்கள். இந்த 2 கூட்டத்தையும் அடையாளப்படுத்தி. வேற கூட்டம் கிடையாதுங்க. வேற எந்த கூட்டத்தையும் உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வேற எந்த செய்தி, எந்த வெளிப்பாடு சொல்லி போக வேண்டாம். மறுமல்ல இந்த 2 பேரை ஆண்டவர் சாட்சியை காண்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த 2 காரியத்தை நாம் பார்க்கும்போது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர் சாட்சியாக காண்பித்துக் கொடுக்கிறவைகள். அதனால இந்த 2 பேரும் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம இவ்வளவு பார்த்தது பாருங்க. பேதுரு இதை பார்க்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. பாருங்க, பேதுரு உடனே சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும். கவனிக்கீங்களா? இந்த கூடாரம் அப்படிங்கிறது கவனிச்சுவாங்கன்னு நான் பின்னால் உங்களுக்கு நான் சொல்றேன். உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், அப்புறம் எலியாவுக்கு ஒரு கூடாரம். எத்தனை கூடாரம் போடுன்னு சொல்றாரு? 3 கூடாரம் போடுன்னு சொல்றார். இது சரியா தப்பா? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. தவறு. ஒரு கூடாரம் தான் போடணும், 3 கூடாரம் கிடையாது. அதனால நீங்க 3 கூடாரம், நீங்க பல சபைகள்ல 3 கூடாரம் இருக்கு. கிறிஸ்துவ அவரு பல பேர் புதிய பாடுனா அதுக்கும் ஆமா ஜாமி போடுறது. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்னா மோசையும் எலியாவும்னா அதுக்கும் அந்த கூடாரத்துக்கும் போயிடுவாங்க. ஏன்னா சில நேரம் அடிமைமண்டிக்கு அந்த கூடாரம் தேவைப்படுது. சில நேரங்கள் என்னது கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி கிரியை வெளிப்படுத்துறதுக்கு சில கூடாரம் தேவைப்படுது. இல்ல விளையாட விடாதீங்க. இந்த ஃபேன்ல இதாகும், ஃபேனு காத்துக்கு மண் இதாகும். அப்போ உங்க தேவைக்கு தக்கன கூடாரத்தை போட்டுக்கிறதுன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இவன் பேசும்போது அப்படின்னு சொல்லி மத்திய 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாக்குறோம். 4ஆம் வசனத்துல உன் சித்தமான போடுவன்னு சொல்றாரு. 5ஆம் வசனத்தை பாருங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இதே போல நீங்க ஒரு மேகத்தை அங்கேயும் நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்க எடுக்க வேண்டாம், யாத்திரம் 19 கவனிப்பீங்க. அங்கதான் உண்மையாகவே உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அங்கதான் அங்க ஒரு தெளிவு, ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் தமக்கென்று ஆண்டவர் பிரத்யேகமா தெரிந்து கொள்ற அந்த ஜனத்தை குறித்து பார்க்கிறோம். உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதனாலதான் நான் இந்த செய்திக்கு தலைப்பை கொடுத்தேன். பரிசுத்த பர்வதத்தில் என்னது? புது உடன்படிக்கை. பரிசுத்த பர்வதத்தில் புது உடன்படிக்கை. இம்மருங்க அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்களுமே என்ன செஞ்சது? நிழலிட்டு சொல்றத விட உண்மையில நான் நினைப்பேன், குறுக்கிட்டு சொல்றேன். Interrupted the cloud from above. The cloud from above interrupted Peter from speaking. அவனை குறுக்கிடுறாரு. ஏன்னா அவன் பேசுறது சரி கிடையாது சொல்லிட்டு அவர் சொல்ற. என்ன சொல்ல குறுக்கி அதை நிலவிட்டு உடனே அவன் பேசுகையில், ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா while he was speaking அப்படின்னா இருக்கும். while he was speaking தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேசிட்டு இருக்கும்போது இன்னும் முடிக்கல. புரியல உங்களுக்கு?
இந்த வசனத்தை நல்லா பாருங்க, அவன் பேசுகிறேன் போட்டு, அவன் பேசுறது பிதா அங்கீகரிக்கல. ஏன்னா நீங்க அவன் இதுக்கு ஒரு கூடாரம் போடாம, நீங்க தீர்க்க தரிசனங்கள் கூடாரம் போடாதீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கூடாரம் போடாதீங்க. நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த கிரியை செய்யணும், இந்த கிரியை செய்யணும், ஒரு பலகாரத்தை எடுத்து கொண்டு வைக்கணும், இதுதான் பெருசு நினைச்சுட்டாங்க. நீங்க அங்க கூடாரம் போடாதீங்க, அதுக்கு கூடாரமே இருக்கக்கூடாது. குறுக்கிட்டவர் என்ன பண்றாரு பாருங்க, இவரினுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவரின் அழுத்தத்தை பாருங்க. 3 பேர் இருக்காங்க ஐயா, ஐயா அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, பழைய உடன்படிக்கை அங்க வந்து நிக்கி, ஒட்டுமொத்த பழைய உடன்படிக்கை அங்க வந்து நிக்கி, இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அங்க வச்சு காமிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், முன்னாடி தலைவரை சொல்றேன், வேண்டியது நினைச்சிடாங்க. 3 பேர் இருக்காங்க, 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர்ல யாரு அப்படின்னு கேட்கும்போது 3 பேரையும் சேர்த்து விடுமா? இல்ல, இவர்தான், இவர் என்னுடைய குமாரன், இவரினுடைய நேசகுமார், இவர்தான் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. மத்த 2 பேரும், மத்த 2 பேரை பத்தி பேச மாட்டேன், மத்த 2 பேர் கிடையாது. அழுத்தத்தை பார்த்தீங்களா? இவர், இவரில், இவருக்கு, அழுத்தத்தை பாருங்க. ஆண்டவர் 3ஐயும் காமிச்சு கொடுத்து இவங்களுக்கு என்னதான் திடசாட்சியை காமிக்காருன்னா, நல்ல கவனிங்க, புது உடன்படிக்கை இப்படிதான் எழுதப்படணுமே ஒழிய 3 கூடாரத்தை போட்டக்கூடாது, ஒரே கூடாரம் தான். அதுதான் அவர் காமிச்சு கொடுக்கிறாரு. இல்ல 3 பேர் பேசியிருக்காங்க, இல்ல இவர் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. 3 பேரா அப்படிங்க, 3 பேருக்கு அவருக்கு ஒண்ணு, இவருக்கு ஒண்ணு, இவருக்கு இல்ல, எல்லாமே இவருக்கு தான் கொடுக்கணும் சொல்ற. எல்லாமே நான் சொல்லி பாரு, இவருக்கு செவி கொடுங்கள், எலியாவுக்கு செவி கொடுங்கள், மோசைக்கு செவி கொடுங்கள், அப்புறம் கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள், எலியாவுக்கு செவி கொடுங்கள், மோசைக்கு செவி கொடுங்கள், கிறிஸ்துவுக்கு செவி. இந்த கான்செப்டே கிடையாது. அதனாலதான் நம்மள நிறைய விஷயங்கள்ல பிரமாணத்தை வச்சு ஈசாக்கு விதத்தாங்க இதெல்லாம் வச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்திடுவாங்க. இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னா எல்லா சக்தியினுடைய தாற்பயமும் இதுக்குள்ள வரணும். எல்லாம் மோசடி முகம் பிரகாசித்து வச்சு பிரமாண்டமான செய்தி கேட்டு இருக்காங்க. அது பெரிய செமினார கூட நடந்துட்டு இருக்கலாம். எலியா எலிசா அற்புத அடையாளங்களை வச்சு பெரிய பெரிய செமினார் நடந்துட்டு இருக்கு. ஐயோ பாவம், பெரிய பாவம், அவங்க எங்க புண்ணியம் செஞ்சோமோ தெரியல. கர்த்தருடைய கிருபை, ஒரு வெளிப்பாடுல தேவன் கிருபையை தந்திருக்கிறார். இந்த செய்தி சரியா விளங்கலன்னா நீங்க யூடியூப்ல தயவுசெய்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எவ்வளவு நேர்த்தியம் எழுதப்பட்டு பாருங்க, இவர் அப்படின்னு. ஏன்னா நீங்க லூக்கால வாசித்தீங்கன்னா இந்த பேதுரு தவறாதான் சொல்றாருன்னு இருக்கு, அதாவது அறியாம சொன்னாருன்னு இருக்கு. பாருக்கீங்களா? நீங்க பாருங்க, லூக்கா 9வது அதிகாரம் 33 இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, 32 33 பாருங்க. லூக்கா 9வது அதிகாரம் 32 33 பாருங்க. 33 இருக்கு பாருங்க. பாருங்க, அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகிறேன் இருக்கு. இங்க பிரிந்து போகிறேன் இருக்கு, நான் மத்தியில பிரிந்து போகிறது போடல. எங்க வச்சு பாருங்க, பிரிந்து போகுதுன்னா அப்படி ஒரு மாதிரி பிரிந்து போற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா அங்க மத்தியில அப்படி எழுதல, அவங்க இருக்கும்போதுதான். ஏன்னா இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருக்காங்க, 2 பேர் கிளம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்து சாப்பாடு பண்ண சொல்லுவாங்களா? இல்ல 2 பேர் போயிட்டு அப்புறம் சொல்லுவாங்களா? இல்ல, அவருக்கு ஒரு இது கூடாரம், இவருக்கு ஒரு கூடாரம், இவங்களுக்கு ஒரு கூடாரம் கிடையவே கிடையாது. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போய் பேதுரு இயேசுவுக்கு, ஐயே நாம் இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று ignorance. He was totally ignorant of those words that he was about to speak, or those he was speaking. பேசின வார்த்தைகளை குறித்து அறியாம பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசுனே தெரியாது. தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாம சொன்னால், இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்தவுடன் விளையிட்டே இருந்தது. அப்பதான் நான் நினைக்கிறேன், while he was still speaking, அப்படிதான் இருக்கு ஆங்கிலத்துல, while he was speaking. வார்த்தை எடுத்தோம்னா அந்த சமயம் நடந்துட்டு இருக்கிற சமயம், அந்த பிரசன்ட் நடந்துட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இது நிலவிட்டதுன்னு நினைக்கும் போது நான் உண்மையிலே நான் பாக்குறேன், எழுத்த மாத்தல, குறுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு நிழல் அப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா அவரால் தாங்க முடியாது. நீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கூடாரம் போட்டு செய்திகள் போய்கிட்டு இருக்கு, அவரால் தாங்க முடியாது, பிதாவுக்கு தாங்க முடியாது அவரால். இன்னைக்கு யாராவது இப்படி யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா? ஏன்னா சொல்றது தப்பு அப்படின்னா குறுக்கிட்டுவாங்க தெரியுமா? நீங்க சொல்றது தப்பு, நீங்க நிப்பாட்டுங்க போத அப்படி குறுக்கிடுவாங்க பாத்தீங்களா? இவன் பேசிட்டு இருக்கும் போது முடிக்கவே இல்லை, குறுக்கிட்டு இருக்காருங்க.
அப்படி அவன் அறியாம பேசுறான். அப்ப அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. அவனுக்கு கிடையாது பையன் நேசகுமாரன், மோசே கிடையாது, எலியா கிடையாது, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அங்க செவி கொடுக்காதீங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஓப்பன் வச்சுக்கிட்டு ஆகாதீங்க பிரியமானவர்களே. நீ நிறைய பேர் இதை வச்சு காலத்தை விட்டுறாங்க. பெரிய பெரிய செமினார் நடத்திட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், அதுதான் பண்ணணும். நீ நம்மளை பத்தி நினைக்காம பாருங்க, நம்மளை குறித்து விடைய சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே செல்வ ஆமா செல்வதான். நீ நிலுவையில் வச்சுட்டு நான் அதுக்காக நாங்க செல்வியை நிலுவையில் வைக்க முடியாது. ஒரு செல்வம் நிலுவையில் இருக்கு, அவ்வளவுதான். எங்க செல்வ பயன்பாட்டுல இருக்கு. செல்வியை தான் பேசுவோம். தேவனையும் கனப்படுத்துறார், இவர் தான் அப்படின்னு. சரி, அங்க இவர் சொல்லிக் கொடுக்காரு. அவங்க என்னதான் இருந்துச்சுன்னா சாட்சியாக ஒரு மரணம், காட்சியாக ஒரு உயிர்த்தல். சாட்சியில் மரணம். ஏன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, 3 பேரும் பேசுறாங்க. மோஸ்ட்லி எலியா எதை பத்தி பேசுறாங்க தெரியுமா? ஆண்டவரே பரவாயில்ல, ஆண்டவரே நாங்க செஞ்ச அற்புதங்கள் மாதிரி நீங்களும் பிரம்மாண்டமான அற்புதங்களை விட பயங்கரமா செஞ்சுட்டீங்களே. நானும் மருத்துவ எழுப்பினேன், எலியா சொல்லி சொல்லலாம். மருத்துவ எழுப்பின நீங்களும் மருத்துவ எழுப்பிட்டீங்களே. இன்னைக்கெல்லாம் இப்படிதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க நடந்த டிஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னா மரணம், டெத்து தான் டிஸ்கஷன், வேற எதுவும் கிடையாது. நீங்க தாராளமா பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர்கள் இருவர் என்ன செஞ்சாங்க பாருங்க. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. None other things except the only one concept, except the concept that they were speaking of the death of Christ. உயிர்த்தெழுதல் கிடையாதுன்னு கேட்டா அவங்க 3 பேருமே மறுரூபமா அடைஞ்சு நிலைமையில் நிற்காங்க. இதான் உயிர்த்தெழுதல். Those 3 were transfigured. என்ன இந்த 3 பேரை கொண்டு போறாரு? ஆமா, இந்த 3 பேரை கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காரு. எதிர் வீட்டுக்குள்ளேயும் காமிச்சு கொடுக்காரு. மறிச்சது உயிரடிமா பாரு, 3 பேரையும் உள்ள போய் காமிச்சு கொடுக்காரு. வெளியில இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு வெளியில தான் இருக்காங்க ஒரு கூட்டம். நீங்க 3மே நீங்க கவனிச்சீங்கன்னா 3மே அந்தரங்க இடத்துலதான் இருக்கும். சீக்ரெசி. எவ்ரி வீட்டுக்குள்ள யாரும் உள்ள விடல. இந்த 3 தான் இருப்பாங்க. பிரத்யேகமா ரகசியம். 9 பேருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. பின்னால தெரிஞ்சாலும் அதோடைய தத்துவமும் அதை பார்த்தவங்க இந்த 3 பேர் தான். கெச்சமலை தோட்டத்துல 12 பேரும் போனாங்க. ஆனா 3 பேருக்கு ரொம்ப பிரைவேசி. ரகசியம். எவ்ரிவின் வீடு ரகசியம். மலையும் பரிசுத்த பருவமும் என்னதான் ரகசியம். அதனால இன்னைக்கும் பல சபைகளுக்கு இது ரகசியமா இருக்கு. தயவு செய்து கூட பேச நினைச்சிடாதீங்க. பூரணமான சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. நான் தான் கேட்கிறேன், உலகத்து வேறு அதான் நீங்க ஒரு கூட்டம் பாவத்துக்கு சாகு, மாம்சத்துக்கு செத்துரு அப்படின்னு பேசுறாங்க. அது கூட உங்களுக்கு கணிக்கப்பட வேண்டாம். அது கூட உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்க வேண்டாம். புதிய ஏற்பாடுல ஒரு இடத்துல கூட நீ பாவத்துக்கு சாகுன்னு எழுதவே இல்லை. பாவத்துக்கு நம்ம செத்துட்டு இதுதான் இருக்கு. We must believe in the fact, or we must believe in the truth that we have been died, we have been dead with Christ, we have been buried with Christ, we have been risen with Christ. கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்தோம். எங்கேயுமே பாவத்துக்கு மறியும் போடவே இல்லையே. நீ பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரங்களும் பேசுறாங்கன்னு 80 வயசு தாண்டவங்களும் பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. Die to self. நானும் பேசிட்டு தான் இருந்தேன். Die to the world. சொல்லி கொடுக்காங்க. நான் சொல்றேன், அப்படி எந்த கமாண்டிங் இல்லையே. ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவனை மரித்தீர்கள் தான் இருக்கு. You already died with Christ அப்படின்னு தான் இருக்கு. நீங்க மரிக்கணும்னு சொல்றது இது வேற மாதிரில இருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பாவத்திற்கு மரிப்பாயாக, என்ன இருப்பாயாக. Die to self, die to the world, die to the self passion, self desires. நீங்க சொல்லணும், I have already died. இல்ல இது எனக்கும் நடந்துச்சு. அதை விசுவாச போதுமா? பவுல் சொல்ல, நீங்க கிறிஸ்துவனை கூட எழுந்துதுன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீட்டில் இருக்கிற மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்கள் நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். அதாவது மரிங்கல்ல. சபைக்கு பூர்ணமான சக்தி என்ன? மரிங்கல்ல. நான் சொல்ற ஒரு புறஜாதி தேவனுடைய இடத்துல கூட என்ன சொல்லணும் தெரியுமா? புறஜாதியுடைய பாவத்தை என்னதான் மறிக்க போறாரா? நீங்க சொல்றத பார்த்தா என்னதான் ஒரு கிறிஸ்து மறிக்க போறாருன்னு காமிக்கீங்க. மறிச்சிரு. இல்ல, நான் மறிச்சிரு விசுவாசம் போதும். நான் மறிச்சுட்டேன். எவ்வளவு பூர்ணமா இருக்கு.
நானும் ஒரு காலகட்டத்தில் தான் சொல்லிட்டு இருந்தேன், you are supposed to die அப்படின்னு சொல்லி, you are supposed to die to self, you are supposed to die to the worldly pleasures அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா வசனத்தை பார்க்க தான் தெரியுது, நிருபங்கள்ல சபைக்கு எழுதப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களையும் எங்கேயுமே மறிக்கும்படி சொல்லவே இல்லையே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமை தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தான்னு சொல்லி தான் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். எங்க மறிக்கும்படி போட்டிருக்குதா? நீங்க மறிங்க, நீங்க மறிக்கணும் அப்படின்னு கட்டளை இல்லை. அது ரோமரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், மறித்த அந்த நிலைமையை தான் ஸ்டேட். அதாவது இட்ஸ் கிளியர்லி ஷோன். அதாவது எப்படி சொல்லலாம், the state of being dead, the state of being buried, the state of being risen with Christ is clearly shown in every epistle of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு நிருபத்திலையும் நீங்கள் நானும் கிறிஸ்துடனை கூட மரித்தோம், கிறிஸ்துடனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துடனை கூட இறந்தோம் இருக்கு. அவங்களை மன்னிக்க சொல்ல தவறு இல்லை. ஆனா இது பூர்ணம் கிடையாது. இதை நான் இனிஷியலா கேட்கேன், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டு போய் நிக்க வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நான் மன்னிங்க, இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஆனா இது பூர்ணம் கிடையாது. நான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியலையே, ஆண்டவர் சொன்னேன் மன்னிச்சுட்டாருன்னு தெரியலையே, நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன்னு சொன்னேன் மன்னிச்சுட்டாரு இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவும் குற்ற மனசாச்சு. அதுக்கு நீங்க அறிக்கை செய்யாம இருந்திருக்கலாம். அறிக்கை செய்வது இனிஷியல் ஸ்டேஜ். அறிக்கை செஞ்சு என்ன இடத்துக்கு வரணும்னா, என் அனைத்து பாவங்களும் கிறிஸ்துவின் சிலுவையில் பரிகரிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டுட்டு ஐ ஹவ் பீன் ஃபர்கிவன். அந்த இடத்துக்கு நான் வரணும். நீங்க வந்து அறிக்கை செய், நீ அப்படி இல்லைங்க, நீங்க பூரணமா காமிச்சு கொடுங்க. நான் அறிக்கை செஞ்சுட்டு அப்படி வந்துடுவோம் அப்படின்னு அறிக்கை செஞ்சுட்டு என்னுடைய அனைத்து பாவங்களும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அந்த நிறைவோடு தான் நான் வெளியே வரணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த 2 பேரையுமே தேவன் கிறிஸ்துவின் மரணத்துக்கும் அவர் உயிர்த்தெழுதலுக்கும் திரை சாட்சியாக ஏற்படுத்தி சித்தம் கொண்டா. இதுல பிரதானமா நம்ம பார்க்க வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? இதுல பிரதானமா என்ன தெரியுமா? கூடாரம் போடுறது இந்த பிரதானம். இங்க இந்த கூடாரம் கிடையாது, மோசைக்கு கூடாரம் கிடையாது. இது இந்த கூடாரத்துல மோசைக்கு இடம் இல்லை, மோசைக்கும் எலியாவுக்கும் எல்லாம் கூடாரம் கிடையாது, கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அப்படி கூடாரம் நிறைய இடத்துல இருக்கு. இந்த பக்கத்துல தடிக்க நிறைய இருக்குது. அந்த மோசைக்கு கூடாரம் போட்டு காமிக்கிறாங்க, எலியாவுக்கு கூடாரம் இருக்கு. ஆனா ஒரே சத்தம். இந்த சத்தத்தை நீங்க கவனிக்கணும். ஏன்னா மலையில அங்கேயும் பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் போது யாத்திரை 19 மலையில சத்தம் கேட்டாங்க. இங்கேயும் புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுற இடத்துல சத்தம் கேட்டதே கேட்கலையா? சத்தம் கேட்குது. அவர் சத்தத்தை ஆண்டு துணிக்க பண்ற. அங்கேயும் சத்தம், இங்கேயும் சத்தம். அங்கேயும் மோசை இருக்கிறார், இங்கேயும் மோசை. இந்த மோசை எலியாவும் இன்னொரு விதத்துல எதை குறிக்காங்க தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த மோசை எலியாவும் ஏன் இங்க கொண்டு வந்தாருன்னு இப்பதான் இன்னும் பெரிய ஒரு ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 2 பேருக்கும் ஓரேபுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த 2 பேருக்கும் ஓரேபுக்கும் சம்பந்தம் இருக்கு. அங்கேயும் தேவன் தமிழ் சத்தத்தை துணிக்க பண்றார். எலியா என்ன செஞ்சாரு தெரியுமா? சூழ்ச்சி கீழே உட்காந்துட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றதை குறிச்சு வச்சுக்கோங்க, டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு வாசித்து பார்த்துக்கங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 8 மற்றும் 9 குறிச்சு வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 8 மற்றும் 9 நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். யாத்திராகமும் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை ஒரு தோராயமா சொல்றேன். ஒரு முதல் 6 வசனங்களை மட்டும் குறிச்சுக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேசுவேன். ஒரு 6 வசனங்களை குறிச்சுக்கங்க. 2 பேர்ட்டையுமே ஆண்டோடைய சத்தம் வருது. எந்த இடத்துல வச்சு? ஓரேபிலே. தேவபர்வதமாகிய ஓரேப் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப மோசே எந்த இடத்துல ஆடுகளை மேய்ச்சி எந்த இடத்துக்கு வந்தா நம்ம பைபிள்ல போட்டிருக்கு? இன்னும் ஒரு மாதிரி பாக்கீங்க. ஓரேப் தேவபர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தால் அங்கே கத்துறதுனால அங்க முச்செடி வந்து பேசுறாரு. எங்க அந்த முச்செடியின் அனுபவத்துக்குள்ள வர்றது நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? முச்செடி எதை குறிக்க சத்தமா சொல்லுங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். பல காணொலியில பாக்குறவங்க திகைச்சிடக்கூடாது. ஞாபகப்படுத்திருக்க சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22, மார்க் 12, லூக்கா 20 ஆகிய 3 அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா சதுசேயர் இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க ஒரு கேள்வி. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஒருவனுக்கு மனைவியாகி சந்தனம் இல்லாமல் அந்த மனுஷன் மறித்து போகிறான். அந்த மனிதனை தொடர்ந்து அவனுடைய 7 தலைமார்களும் திருமணம் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 பேரும் மறிச்சு போயிருக்காங்க. பின்பாடு ஸ்ரீ மறிச்சு போற. உயிர்த்தெழுதல் யாருக்கு மனைவி ஏற்பான்னு கேட்கறேன்.
அப்பதான் ஆண்டு சொன்னான், உயிர்த்தெழுதல கொள்வனை கொடுப்பீங்க கிடையாது, அவர்கள் தேவதூதர்களை கூட இருப்பார் எல்லாம் சொல்லிட்டார். நீங்க தப்பான என்ன சொல்லிருக்க, வேத வாக்கியம் தப்பாக எண்ணுகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு இடத்த சொல்றேன், மார்க்கு 12வது அதிகாரம் 26, 27 சொல்லும் போது, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று முச்சடி பற்றிய வாசகத்தில் தேவன் மோசேக்கு சொன்னதை எங்களுடைய ஆகமத்திலே வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். அது எங்க இருக்கு? யாத்திரை 3வது அதிகாரம் 6வது வசனத்துல. அப்ப மோசேக்கு ஆண்டு எதுல இருந்து பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க, எதுல இருந்து பேசுறாரு? முச்செடி. அப்ப இந்த முச்செடி எந்த இடத்துல இருக்கு? ஓரே. அப்ப தான் சாகணும்னு நினைச்ச மனுஷன், மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற மனுஷன் எலியா. உண்மையிலே கேட்ட மோசையும் உண்மையிலேயும் சொல்ல போனா தேவ சித்தத்துக்குள்ள வரலன்னா அவனு ஒரு மரணத்தை நோக்கி பாதுதானே. உண்மை தானே, சுய வழி மரணத்துக்கு தானே பாதுதானே. இது ஓரத்துல முச்செடியில தேவன் சந்திக்கிற வரைக்கும் மோசே கர்த்தருடைய வழியில நடந்தானா, சுய வழியில நடந்தானா? சுய வழிதான். கர்த்தருடைய வழி அதுக்கப்புறம் தான் கண்டுகொள்றான். அப்போ எலியாவும் அப்படிதான் இருக்கிறாரு. சூரியச்செடிக்கு உட்கார்ந்து போதும் கர்த்தரின் ஆத்மா எடுத்துக்கணும், ஆதாரம் மேலந்து வருது. மேலந்து வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும், திராட்சரசம் அப்பம் யாரதான் குறிக்கும்? கிறிஸ்துவ அடையாளம். இங்க அவர் வெளிப்படும் போதுதான் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா, மரணம் மற்றும் உயிர்த்தலின் சாயலை காண்பிக்கக்கூடிய ஓரத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. 40 நாள் ஒருவேளை போஜனத்தை வச்சு 40 நாள் அவன் நடந்து எது வரைக்கும் வந்தான்? ஓரை மட்டும் வந்தால் அங்கதான் கேட்கிறார். அங்கதான் தேவசத்தம் எளியாவே உனக்கு இங்க என்னன்னு கேட்க கெபிலும் ஒழிச்சுக்கிறான். உடனே நீங்க ஓரைக்கு வந்து தப்பு நினைச்சுறாங்க. ஓரைக்குள்ளதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அது எதுக்காக கண்டிச்சார் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம் இருக்குங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு இயேசுவுக்கு பயந்து போறாரு. அப்ப நம்ம இதை என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தேவன் ஆகாரத்தை கொடுத்து எங்க கொண்டு போறாரு பார்த்தீங்களா? ஓரைக்குதான் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆகாரம் எது தெரியுமா? நான் ஒரு செய்தி இப்படி எடுத்தேன், சூறைச்செடியில இருந்து ஓரை அப்படின்னு ஒரு செய்தி எடுத்தோம், ஞாபகம் நினைக்கிறேன். அது சூறைச்செடியில இருந்து, சூறைச்செடினாலே இது மரணத்தின் பாதை, போதும் கர்த்தரின் ஆத்துமா எடுத்துக்கொள்ளும். சூரியச்செடி குறித்து எவ்வளவோ ஆழமான சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, சூரியச்செடியில இருந்து ஓரைக்கு கொண்டு வர்றார், மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வர்றார். அந்த ஓரைக்குள்ளே அதுதான் காண்பிக்கப்படுது, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மோசேக்கு அதுதான், எலியாவுக்கும் சொல்லுங்க. அந்த 2 பேருமே அங்க வர்றாங்கன்னா, இந்த 2 பேரும் ஓரைக்கு அனுபவத்தை கண்டறிந்தவங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கண்டறிந்தோம். வேற யாராவது ஓரைக்கு அனுபவத்தை கண்டறிந்தவங்க யாராவது காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. இதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா மோசையும் எலியாவும் பிரத்யேகமா மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த ஓரேபு என்கிற இடத்துக்கு வந்தாங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அதிகம் எடுக்க நினைக்க வேண்டாம். இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்து விட வேண்டாம். தயவு செய்து இது காணொலியை வெளியே பார்க்காங்களோ பார்க்கலையோ, ஆடியோ குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்காங்களோ இல்லையோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க தயவு செய்து போய் மறுபடியும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எலியா மோசே எலியாவை தேவன் எதுக்கு திருஷ்டாந்தப்படுத்துறாரு? மோசையும் பாருங்க அழகா இருக்கு. மோசையும் ஆண்டு வேறு பிரிக்கிறதுக்கு உழைத்தம் கொண்டு வருவாரு. இந்தியாவில வேறு பிரிக்கிறதுக்கு மேல வந்துருந்து சொல்லிட்டாரு. ஒரு ஸ்தானத்துல ஒருத்தர் கொண்டு போய் அவனை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ உன் பொறுப்பெல்லாம் கொடுத்துரு, அதான் உண்மையான அர்த்தம். மீதி அங்க உன் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ வனாந்தரத்துக்கு வந்துரு, அப்ப அவனை காணாமலுக்கு கொண்டு போறேன். எலியாவுக்கு என்னதான் தரிசனம்? ஓரைப்புலதான் என்ன கிடைக்கும்? காணாமலுக்கு வந்துரு, வேற எங்க உனக்கு கிடையாது. அப்போ ஓரைப்புலதான் காணலை பற்றி வெளிப்பாடு. 2 பேருமே காணலை பற்றி வெளிப்பாடு கிடைக்கும். உன் ஸ்தானத்துல எலிய பார்ப்பாரு. அப்ப என்னடா என் ஸ்தானத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா அப்படின்னா, அப்ப நம்ம பதவி காலி தாப்போம், நம்ம ஸ்தானத்தை ஆண்டு முடிச்சிட்டாரு. அப்ப என்ன நீ அங்க வர முடியுமே? அப்ப ஓரைப்புல உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட வெளிப்பாடு பாருங்க, காணலை பற்றி வெளிப்பாடு. மோசே இது வரைக்கும் மீதியான் எகிப்து எப்படி இருந்துக்கலாம்? இப்படி பாதரிச்சு கழட்டி போடல, நீங்க 2 கழட்டிட்டு அவ்வளவுதான். எகிப்து முடிஞ்சது, மீதியானும் முடிஞ்சது. நீ அடுத்து எங்க போட போற? காணலுக்கு நீ நடக்கணும், காணலுக்கு நடக்கணும். பெருமாள் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க. அப்ப எங்கதான் காணலை பற்றிய வெளிப்பாடு இருக்கு அப்படிங்கிறத, கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற சத்தியங்கள் யாரையும் குழப்பல, இருக்கிறத அப்படியே காமிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த கூடாரம் சொன்னாரு, அன்னைக்கு அவங்க எழுத்தும்படியான காணானுக்குள்ள பிரவேசிக்கிற கருத்து பாக்குறோம். இங்க பாருங்க, கூடாரம் எனக்கு இந்த கூடாரம் ஞாபகம் இருக்கு. பாருங்க, பேதுருக்கு கூடாரத்தை மறக்கவே முடியல. அதனால கூடாரம் பேசிட்டு இருக்கும் போது டக்குனு ஞாபகம் வந்துட்டு, பரிசுத்த பருவத்தை ஞாபகம் வந்துட்டு. பரிசுத்த பருவத்தில் நம்ம எப்படி புரியாம பேசணும், அறியாம பேசணும் சொல்லி புரிஞ்சுட்டு இப்ப 2 பேர் இருக்குவாங்க. அதை சொல்லி நான் முடிக்க போறேன். 2 பேர் 1வது அதிகாரம்
17, 18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும், சொல்லுங்க, இந்த கனம் மகிமை பெறதுலாம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுறதெல்லாம் மரணத்தை பற்றிய விசேஷம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தேவனுடைய என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எங்க இருக்கு? எபிரேயர் 2:9 இருக்கு. எபிரேயர் 2:9 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மகிமையினாலும் கனத்தினாலும் அந்த பெரிய அனுபவங்கிறது எந்த பருவத்தான் நடக்கணும்? பரிசுத்த பருவம். உண்மையா கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு வந்தாதான் செலுத்த முடியும்? சத்தமா சொல்லுங்க. எதை பற்றுகிற விசுவாசம்? பரிசுத்தம் சொல்லிடுறாங்க. அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதப்பட்ட விசுவாசத்துலதான், அந்த சத்தியத்துல நிலை கொண்டிருக்கிறதுலதான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு பிரயாசப்படுறதுலதான் யாருக்கு மகிமை கனம் உண்டாகுது. ஆமா, இதை மறந்துடவே வேண்டாம். அங்க மத்திய மார்க்கு லூக்கால அவர் பிதாவினால் மகிமை கனத்தையும் பெற்றார் போட்டிருக்குதா? போட்டிருக்கா? போடல? அங்க போடல. அப்படிதானே? அப்ப நம்ம இங்கதான் போட்டிருக்கு. வெளிப்பாடு அழகா போட்டிருக்கு. அவருக்கு மகிமையிலிருந்து, உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் வாசிங்க பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் உறுதியான வசனங்கள்லாம் இருக்கு. அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு சொல்றாரு. உடனே அது உடனே அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அதை தாண்டி புது உடன்படிக்கையில எவ்வளவு சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்காரு. அதுக்கு சார்பா எத்தனையோ சத்தியங்களை கொண்டு வந்துட்டார். அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியம். அந்த சத்தத்தை நீங்க கேட்டுன்னு சொல்றாரு பாருங்க. மலைக்கு கீழே எத்தனையோ அற்புதங்களை பார்த்தார். ஒரு அற்புதத்தை எழுதலாங்க, சபைக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்குங்கள. எவ்வீரின் மகளை எழுப்புற நான் கண்ணால கண்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா இங்க பாருங்க, 2 பேர் 1 16 வசனத்தை பாருங்க. ஏன் இதை சொன்னார் தெரியுமா? இந்த சத்தியம் ஏன் நீ சபையில பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்குன்னா, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. 16 வசனத்துல. அப்ப இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் மரணமுற்ற உயிர்த்தெழுதலை காண்பித்துக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பர்வத மலையில சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளாமல் கட்டுக்கதைக்கு நம்ம செவி சாய்ச்சிடக்கூடாது. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. அப்படின்னா இதை தாண்டி வர அத்தனை எழுதலாம் கட்டுக்கதைகள் தான், தந்திரமான கட்டுக்கதைகள். நான் ஒரு முறை ஒரு சகோதரி தெரியும், நீங்க ட்ரெயின்ல போறது, பிளைட்ல போனது, அவங்கள பார்த்தேன் ஒரு 1000 ரூபாய் பணத்தோட நின்னாங்க. 2வது முறை சந்திச்சுட்டு போனேன், ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவங்க கோடீஸ்வரியா இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு அவமானமா இருக்கு பாத்தீங்களா? சபையும் இதை கேட்டு கேட்டு சீரழிஞ்சு போகுது. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. ஐ விட்னஸஸ் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னு இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். We were eyewitnesses of his majesty. மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவருடைய அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சாயல்தான் உங்களுக்கு எனக்கும் அப்படி வருகையில. நான் என்ன சொல்ல முடியுங்களா? அப்படி வருகையில் என்ன நடக்குது? 2 காரியம் நடக்குது. ஒண்ணு மரித்து உயிர்த்தெழுதல், இன்னொன்னு உயிரோடு இருக்கிறவருடைய மறுரூபமாகுது. இதைத்தான் அவர் அங்க பேசுறார். அவருடைய வருகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது போட்டிருக்க போடலையா? அவர் வரும்போது கிறிஸ்து அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எவ்வளவு கோரிக்கை கொண்டு வராங்க பாருங்க. இதுக்கு மேல நீங்க வசனம் தெரியும். 12ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இது நிமித்தம் 11ல பார்த்தா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் தான் பாருங்க. நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பாருங்க, மறிச்சு பாருங்க போவோம்ல, அது உயிரோடு இருந்து போவோம்ல. ஒண்ணு நம்ம முந்தணும், இல்ல அவர் முந்தணும். நம்ம முந்தினா மறிச்சு அவர் மருவம் அடைவோம், இல்ல மறிச்சு உயிர் தெழுவோம். அவர் முந்தினா நம்ம மருவம் அடைவோம், உயிரோடு மருவம் அடைவோம். அவ்வளவுதான். அப்ப சொல்றாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். இவ்விதமானு போட்டிருக்கு. இவ்விதமான மேல பாத்தீங்கன்னா அப்படி அழைப்பு தெரிந்து கொள்வது. இதை வச்சு என்ன எவ்வளவோ குழப்பினாங்க. சகோதரே, உங்கள் அழைப்பை உங்கள் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையார்கள். Make sure that you are calling and your election அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லி விட்டாங்க. உங்க அழைப்பை உங்க தெரிந்து கொள்ள என்ன அழைப்புன்னு பாருங்க. சுவிசேஷ அழைப்பு அது இல்ல, சபையை கட்டுற அழைப்பு.
இதை வச்சு எவ்வளவு தெரியுமா, இதை செஞ்சா நீங்க குருடராக மாட்டீங்க, வீணராக மாட்டீங்க, அப்படியே சொல்லி சொல்லி சரி இவ்வளவு சொல்லியாச்சுல, இடறி விடுவதுலன்னு சொல்றாருல. 11 என்ன போட்டிருக்கு? இவ்விதமாய் இந்த அழைப்பும் தெரிந்து கொள்வது எங்கதான்? நித்திய பிரவேசம், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டீங்களோ? இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ள வச்சு நிறைய சுவிசேஷ அழைப்பா அப்படியும் போடலையே, மேல இங்கே எதுவும் போடலை அப்படின்னு போட்டுருக்குதான். போட்டு பாருங்க, பார்த்து எனக்கு சொல்லுங்க கொஞ்சம். சுவிசேஷ அழைப்பு ஏதாவது போட்டிருக்குதா? ஏமா அப்போஸ்தல அழைப்பு, திருக்கதரிசன ஏதாவது அற்புத செய்யல அழைப்பு, பிசாசிலை தரத்துல அழைப்பு ஏதாவது அப்படிதான் இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்படிதான் போட்டு நீங்களும் தரமா பாருங்க, ஒண்ணுமே இல்லை. எப்படி அப்ப இந்த அழைப்பும் தெரிந்து கொள்வது உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையார்கள், இடைவெளி செய்த நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. எவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்போட்ட நான் அசதியாயிரே. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு, என்ன கூடாரம் சொல்றாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சிட்டு, கூடாரம் நினைக்கும் போதுதான் அவருக்கு எதை வச்சு எழுத வர்றாருன்னா, யாருக்கு? எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் வேண்டாம், கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. நீங்க மோசைக்கு செவி கொடுக்காதீங்க, எலியாவுக்கு செவி கொடுக்காதீங்க, எலியா பத்தி செமினார் அதெல்லாம் வேண்டாம். அதை விட பூரணமான சத்தியங்களுக்குள்ள முறையினையும் கொண்டு வந்து ரெண்டு திடீர்னு நம்ம பார்த்தா 2 பேரையும் காங்கல. இது யாரை மட்டும் அவங்க பார்த்தாங்களா? அதனாலதான் இதை சொல்லிட்டு சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் சொல்லிட்டு, மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றாரு? நான் சென்று போன பின்பு என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்துக்கு போனதுக்கு பிறகு நீங்க இதையே எப்பொழுதும் நினைச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்கான நான் பிரயத்தனத்தையும் பண்ணிடுறேன், தீர்க்கமா செஞ்சுட்டு போயிருது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பாருங்க, சாகருக்கு முன்னால தெளிவா இந்த உயிர் எழுதுற மாதிரி தெளிவா எழுதிட்டு போயிடுவாங்க தெரியுமா? இதை விற்கவும் கூடாது, வாங்க கூடாது, எல்லாமே தெளிவா எழுதிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்ப சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தெளிவா நான் நினைப்பூட்டிட்டு பிரயத்தனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நான் போன பின்பு நீங்க இப்பொழுது இதை நினைக்கணும்னு சொல்லிட்டுதான் சொல்றாரு. நாங்க கண்ணால கண்டது என்ன தெரியுமா? தந்திரமான கட்டுக்கதைகள் அல்ல. இந்த கட்டுக்கதைகள் உள்ள ஆட்கள் நிறைய இருக்காங்க. தந்திரமான கட்டுக்கதைகள் அப்படின்னால என்ன தெரியுமா? வஞ்சிக்கக்கூடியதை பத்தி பேசுறாரு. வஞ்சிக்கப்படாதீங்க. இன்னைக்கு மலைக்கு கீழே தான் இந்த தந்திரமான கட்டுக்கதைகள் இருக்கு. மலைக்கு கீழே வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கீழ்த்தரமான எடுத்து போறீங்க, மலைக்கு மேல வாங்க, அங்கதான் இந்த சத்தம் கேட்கும். மரணத்தை பத்தி பேச்சு அங்கதான் இருக்கு. மேல வாங்க, கிரேடு கூடட்டும், அங்கதான் இந்த காட்சியை பார்க்க முடியும். உயிர்த்தெழுதின் காட்சியை பார்க்க முடியும். பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷன் என்ன செய்யறான், தரிப்பிக்கப்பட்டிருக்கிற காட்சி அங்கதான் பார்க்க முடியும். எங்க பழைய மனுஷன் மறிக்கிறது அங்கதான் பார்க்க முடியும். கிறிஸ்டின் மரணத்தை பத்தி பேசுற அந்த மரணம் இது. எங்க பழைய மனுஷனுக்கு மரணம் அவர் சென்று ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிறுதில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு சிறுதில் அறையப்பட்டதை பத்தி பேசுறாங்கன்னா யாருடைய மரணத்தை பத்தி பேசியிருக்காங்க? என்னுடைய மரணத்துக்கு இருக்கும் உண்மை. எனக்கு கிறிஸ்துவின் மரணத்துல என்னுடைய பழைய மனுஷனுடைய மரணம் காணப்படுகிறது. இப்போ யோவான் மன்னிக்கவும் மத்திய 17வது அதிகாரத்துக்கு வாங்க, நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். மத்திய 17வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர, இதுதான் பெரிய எழுத்து எழுதி போடணும் போல, வேற ஒருவரையும் காணவில்லை. இவங்க நெஜம் நினைச்சிட்டோம், வந்துட்டு போறாரு, டக்குன்னு தான் மறைஞ்சிட்டாங்க. அதான் சொன்ன, மேகம் போன்று இத்தனை தெரியலாம், மேகம் கலைஞ்சு கண்களை ஏறெடுத்து பார்க்காங்க, கொஞ்சம் தான் நின்னாங்க. அப்ப என்ன, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இதான் நம்ம எப்பவுமே ஞாபகம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் என்ன அர்த்தம்? யாரும் இல்லை. மோசையும் எலியாவும் அங்கே இல்லை. அப்பதான் நினைச்சுக்கணும், ஐயோ நான் என்னமோ பேசினேன், உங்களுக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரம் இல்லை. அப்ப அவங்களும் நிழல் தானா? அவங்களாம் நிலையானவங்க இல்லை. ஆமா, கிறிஸ்து மட்டும்தான்.
கிறிஸ்தன் மரித்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறான், இன்னும் உயிரோடு இருக்கிறான். இந்த கூடாரத்தில் இருக்கையில உண்மையிலே இந்த கூடாரம் நினைக்க இங்க பாருங்க, இதுவும் கூடாரம் தான். பூமிக்குரிய கூடாரம், இதுவும் கூடாரம் தான். இதுவும் நம்ம கூடி இருக்கிற இதுவும் ஒரு கூடாரம் தான். உண்மையிலே சொல்றேன், காணொலியை தேர்வுக்கு போவோம். நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் ஒரு 4 வரையாவது இந்த சத்தியத்துக்குள்ள நடத்திட்டா அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அது பெரிய ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிற பெரியமானவர்ல. ஒண்ணு, என் பேரை சொல்றதுக்கு கிடையாது, வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதுதான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்களும் அதுதான் செய்யணும். இப்ப அவங்களும் என்ன செய்யணும், இந்த சத்தியத்துலதான் நான் அனைவரும் எழுப்பி விடணும். எல்லாருமே அதுதான், நீங்களும் அதுதான் செய்யணும். இந்த சத்தியத்தை அறிந்த மட்டும் இதே சத்தியத்துக்கு ஜனங்களை எழுப்பி விடணும். வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாது. பேதுரு அவங்க எல்லாரும் பார்க்க கண்ணை எடுத்து பார்த்தா இயேசுவை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யாரும் சொல்றாங்க ஜனங்கள் கேட்காங்க, அடுத்ததான் கேட்கிறாரு. உனக்கு தெரியுமா இந்த அதிகாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? நிறைய சொன்ன இதுக்கு முந்தின அதிகாரத்துல சபைங்கிற பதம் முதலாவது பயன்படுத்தப்படுது. மத்திய 16-18 வெறுக்க வேண்டாம். அது தொடர்ந்து ஆண்டு சிலுவை பாடுகளை பத்தி பேசுற போது அவர் உடனே பேதுரு சொல்றாரு, சமைக்க கூடாதுன்னு, நேரிடக்கூடாதுன்னு. நீ மனசு கேட்டு சிந்திக்கிறாய், தேவனு கேட்டு சிந்தி அவர் மனசு கேட்டு சிந்திக்கிறாய். எனக்கு பின்னா சாதனை சொல்லாரு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆண்டு எதுக்காக தெரியுமா இதை காமிச்சிருக்காரு, நிறைய பேர் சிலுவை பற்றி பெய்வாங்க இடைவாங்கன்னு சொல்லிட்டு மேல கூட்டு போறாரு. அதான் 6 நாளைக்கு பின்பு அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு மேல கூட்டு போறாரு. அப்ப சபையை குறித்து வெளிப்பாடு வந்துச்சு. இப்ப நிலை இருக்கணும்னா அப்படி மரணம் அடக்கம் மீட்பதை பற்றிய வெளிப்பாடு எனக்கு தேவை. அதனால சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. உடனே கட்ட முடியாது, எதை குறித்து வெளிப்பாடு எனக்கு தேவை. அப்படி மரணம் அவர் பரிசுத்த பருவத்தில் காணப்படுற அந்த புது உடன்படிக்கை வெளிப்படுத்தப்படணும். புது உடன்படிக்கையுடைய வெளிப்பாடு எனக்கு தேவை. அதனாலதான் இவர் பேசிக்கிட்டே இருந்தாரு, மரணம் நான் மறிக்க போகிறேன், சபை குறித்து வெளிப்பாடு சொல்லிட்டு நான் மறிக்க போகிறேன் எல்லாம் பேசுற பேர் உடனே குறுக்கிடுற. இது ஒரு சம்பவிக்கூடாது. நீ பேச்சிலே குறுக்கிறியா, உனக்கு காட்சியில அவனை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு மேல கூட்டு போய் காட்சியிலே பார்க்க வச்சுட்டாரு. மோஸ்ட்லி எளியா வர்றாங்க, இவருக்கும் பிரத்யேகமா தெரிஞ்சு பாருங்க, தெரியுற மாதிரி அந்த உருவத்துல வந்திருக்காங்க. எனக்கு போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சாரா இல்ல, அவருக்கு தெரியுது. மோஸ்ட்லி எளியா வந்து நிக்க அந்த மகிமையில எப்படி பாக்குறாங்க, பார்க்கக்கூடிய விதத்துல இருக்காங்க. அங்க கூட இருக்கு, they appeared, Moses and Elijah appeared visibly in glory அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிலின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிலி இன் glory அப்படின்னு இருக்கும். மகிமையில அவர்கள் காணப்பட்டு விசிபிலி பாக்குறாங்க. அவர் 2 பேரையும் பாக்குறாங்க. அவர் சபையை குறித்த காரியம் வருது. இப்ப எல்லாம் பேச முடியல, இல்ல அவங்க பயந்துட்டாங்க. சீசர்கள் கண்டு பயந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மயக்க நிலையில உட்காந்துட்டாங்க. அவங்களால கிரகிக்க முடியல, பயங்கர காட்சி பார்க்க முடியல. சபையை கட்டுவேன்னு சொல்லி நீங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்படிதான் கட்டப்படுங்கிறது அடுத்த அதிகாரத்தில் காமிச்சு கொடுத்தாரு. கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதி பற்றுகிற செய்தி மூலமா. இன்னைக்கு நான் இந்த செய்தியில் என்ன நினைச்சுக்கோங்க, நானும் இன்னைக்கு ஒரு செத்து போயிருப்பேன், இல்ல நான் இன்னைக்கு ஒரு இச்சையில பிடிக்கப்பட்டு இன்னைக்கு போக்சோல ஒருத்தருக்கு போக்சோ விழுந்திருக்கல, அதே மாதிரி என் மேல என்னைக்கு போக்சோ விழுந்திருக்கும். இன்னைக்கு விழாத நினைச்சிடாதீங்க, அன்னைக்கு அடிச்சு இருக்குன்னு இருக்கு. என்னைக்கு இந்த உபதேச சத்தியத்தோட நான் வேலை விடணும், அன்னைக்கு அடுத்து போக்சோ ரெடியா இருக்கு எல்லாருக்கும் தான். பாருங்க, இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கல அப்படின்னா அவ்வளவுதான், மாம்சம் மேற்கொள்ளதான் செய்யும். மாம்சத்துல இருந்தா அப்ப பிடிச்சு போயிடுவாங்க, கைதுதான். எங்கேயாவது பிடிவாரண்டு 14 year லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். அங்க நித்தியத்துல 14 years இல்ல, இட்டர்னல் டேமினேஷன், இட்டர்னல் இம்ப்ரிசன்மெண்ட், இட்டர்னல் கஸ்டடி. உண்மைதானே? யோசிப்பு பிரியமானவர்களே, எவ்வளவு வெளிப்பாடு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிசாசு ஒரு மனுஷனை கீழே அழுத்திக்கிட்டே இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு தண்ணியிலையும் தீலையும் தள்ளுறது இருக்கு. அந்த சம்பவம் இருக்கு. டைம்ல நான் வேகமா சொல்றேன். அந்த மனைவியில இறங்கி வந்து கூட பாத்தீங்களா? பாக்குறாங்க, மற்ற சீசர்கள் அவங்களால துரத்த முடியாதுன்னு சொல்லி வர்றாங்க. தவறு கேட்கிறாரு, உங்க சீசரால் துரத்த முடியல. பிசாசு என்ன செய்யறான்? ஜனங்களை அழிக்கவும் கொள்ளவும் வர்றான். அப்போ மேல இருந்து அவர் இறங்கி வர்றாரு. எந்த காட்சி இங்க கீழே நமக்கு காமிச்சு கொடுக்காரு பாத்தீங்களா? விசுவாசம் நீங்க அலங்கரிக்கதான் செய்யலாம். நான் சும்மா எடுக்கல, நீங்க மேல இருந்து இறங்கி வர்ற இதையும் காட்சியும் பாருங்க. புது உடன்படிக்கை சபை இறங்கி வருது. 3 பேர் அந்த தரிசன காட்சியை பெற்று பலமா வந்து நிக்காங்க. அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அவங்களோட வெளிப்பாடு பெற்று அப்படி இறங்கி வந்தா, இப்ப கீழே இருக்கிற நிலைமையை பார்த்தா, மோசை மேல இருந்து அந்த வெளிப்பாடு பெற்று இங்க இறங்கி வந்தா, கீழே இருக்கிற நிலைமையை பார்த்தா சாட்டை அவ்வளவு நிர்வாணமாக்கி வச்சிருக்காங்க. ஆர்வம் நிர்வாணம் என்ன? நீங்க மரணம் நிர்வாணம் என்று உனக்கு சொன்னவன், உனக்கு அறிவித்தவன் யார்?
அப்படின்னா எங்க வந்துட்டேங்க, சத்தமா சொல்லுங்க. மரணம் ஆரோன் எல்லாத்தையும் மரணத்துக்கு உட்படுத்திட்டான். தேவனை விட்டு விலகுது மரணம், மறந்துடாதீங்க. அது இங்க அந்த காட்சி இருக்கு. கீழே பார்த்தா அவன் பிசாசு அலக்கழிக்கான், அலக்கழிச்சு சீசலால முடியல. விசுவாசமா இருக்கீங்க, இது வரைக்கும் கூட இருப்பீங்கன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த மனுஷனே அவர் மரிச்சவனும் எழுப்பின கதை தான். கதை அந்த சம்பவம் மாதிரி தான். ஏன்னா மத்தியில இல்ல, இன்னும் இடத்துல வசதி இன்னொரு விசேஷ புஸ்தகத்துல அவன் மருத்துவ நிலைமையில கடந்தான் போட்டு தெரியுமா, செத்தவனை கூட கடந்தான் போட்டு தெரியுமா. அவன் எழுப்புறாரு இல்லையா, எழுப்புறாரு. அப்படி விசுவாசு தீயில தண்ணீர்ல அலக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அந்த அதிகாரம் மத்திய 17 முடிவுல பாத்தீங்கன்னா மீன் வைத்துக்குள்ள ஒரு இது வருது, இது ஒரு வெள்ளி பணம் வருது. அது வாயில இருந்து அது என்ன என்ன செஞ்சு விழுங்கிருக்கு, அப்படிதானே, அது என்ன விழுங்கிருக்கு. அங்கேயும் யோனாவையும் பாக்குறோம். மீன் வைத்துக்குள்ள இருந்தா நீதிமன்ற நாவு சுத்த வெள்ளி, நீதிமன்றம் ஆகி வெளியே வர்றாரு ஒருத்தர், ஒரு வெள்ளிப்பணம் வெளியே வருது. இது எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா ஏன் இந்த ஒரு அதிகாரத்தில் இப்படி நடைபெறுகிறது அப்படின்னு கவனிச்சா எல்லாம் வெளிப்பாடு. மீன் வாயில இருந்தா யாரு வர்றா, வயிற்றுக்குள்ள இருந்து இப்ப வாயில வந்துதான் யாரு வர்றா, நோவா வர்ற, சரி யோனா வர்ற, மன்னிக்கு யோனா வர்ற. இது எதுக்கு அடையாளம், கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் வீழ்த்தது. அவன் இங்கே பார்த்த மனைவி மேலறிஞர் கீழே வந்த பிசாசின் பிடியில் அகப்பட்டவர் விடுவிக்கிறவர் அவர் வெளிப்படுறார். அப்ப இப்படிப்பட்ட தரிசனம் பெற்ற சபை, கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் வீழ்த்தலை பற்றி அந்த வெளிப்பாடோடு கடந்து வருகிற சபையானது மரணத்துக்கு உட்பட்டவர்களை விடுவிக்கணும், விடுவிக்காதா, விடுவிக்கும். அதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பணங்கிற மாதிரி இந்த சந்தர்ப்ப வியாதினால பிடிக்கப்பட்டவன பிசாசு அலைக்கழிச்சு மரணத்துக்கு போடுதான், தீயும் தண்ணியும் தள்ளான மரணத்துக்கு உள்ளதான் கொண்டு வரான். இதை விடுதலையாக்கி காமிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா மீன் வைத்துக்குள்ள இருந்து, மீன் வாயில இருந்து, உன வயிறு எழுதுன்னு சொல்லிடக்கூடாது, நீங்க வாயில இருந்து வெளிப்பணம் வருது. இதெல்லாம் பார்க்கும். அங்க செலுத்த வேண்டிய ஒண்ணு செலுத்துறாரு. புரியுதா புரியலையா, ஒரு கிரயம், உங்களுக்கு புரியுதா, ஒரு கிரயத்தை செலுத்துறாங்க. எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு கிரயம் செலுத்தப்படுது, அங்க வரி கெட்டல, அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு, கெட்டணும், பே பண்றாரு, கிரயம் செலுத்துறாரு, அங்க ஒரு கிரயம் கொடுக்கப்படுது. ஆமா, எவனாவும் ஒரு கிரயத்தை உள்ள செலுத்திட்டு வந்துதான் வெளியே வந்ததுதான் லட்சக்கணக்கான கூட்டத்தை எழுப்ப முடியும். மீனை ஏன் காமிக்கிறாரு, எல்லாம் பெரிய வெளிப்பாடு பிரியமானவர்கள. நம்ம சத்தியத்தில் நிலைத்திருக்கணும், இதை விட்டு வெளியே போகாதீங்க பிரியமானவர்கள. எந்த சந்தேகனாலும் திரும்பவும் இந்த காணொலி நீங்க கேட்கலாம், என்னிடத்திலும் நேரடியா தாராளமா என்னிடத்திலும் கேட்கலாம். ஆனா ஒரு காலம் தப்பறையான செய்திகளுக்கு இடம் கொடுத்து வீணராய் போக வேண்டாம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களா. எப்படி ஒழுந்தாங்க பாருங்க. அப்ப இது கட்டுக்கதையான செய்தி கிடையாது, மற்ற செய்தி இது கட்டுக்கதையானது கிடையாது, கண்ணார கண்டோம். ஐயா பேதுருவே, இயேசு குருடனுக்கு பாடு கொடுக்கும்போது கண்ணார காணலீங்க, கண்டீங்களே, ஏன் கெச்சமணி தோட்டத்துல நீ காதை வெட்டினீரு, காதை வெட்ட வச்சு அதையும் கண்ணார கண்டீரு, விசுவாச பிடிக்கலாம் பிடிக்காங்க, அதை கண்ணார கண்டீரு, அதெல்லாம் அள்ளிக்க உங்களுக்கு தெரியாதா, எதுக்குதான் கேட்கணும். இன்னைக்குதான் தாராளமா அறிவிச்சிட்டு இருக்காங்களே, ஏசு அவங்க எப்படி சுகமாக்குனார், இந்த ஒரு வியாதி சுகமாக்குனார், குடல் எப்படி சுகமாக்குனா, எவ்வளவு பேசுறாங்க. அதெல்லாம் பேருக்கு காமிச்சு கொடுக்கல, கூடவே இருந்து பார்த்தாருல, கண்ணார கண்டுங்களே இல்ல, அப்படி மகத்துவத்தை கண்ணார கண்டோம். அப்ப அவங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா, பரிசுத்தாவியானவர் அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு இல்ல என்ன தெரியுமா, மலைக்கு மேல உள்ளதை நீ காமிக்கணும், மலைக்கு கீழே உள்ளதை நீ பேசக்கூடாது. ஸ்டாப் பண்ணிட்டாரா பண்ணல, நீங்க சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணியாச்சு. அவங்க சுயத்துல கூட எண்ணி இருக்கலாம், நான் சுயத்தை தான் சொல்லுவேன், அவங்க சுயத்தை கூட எண்ணி இருக்கலாம், இதெல்லாம் காமிச்சு கொடுக்கணும். பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்திட்டாரு, இதை தவிர வேற எதுவும் காமிச்சு கொடுக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு யாராவது அற்புதங்களை பேசலாம் கேட்டா, ஆதி அப்போஸ்தலர் பேசல, நாங்களும் பேசல, இனியும் பேச மாட்டோம். சில பேர் இடத்துல சொல்லுவோம், அந்த அற்புதம் செய்வோம், ஆனா நீங்க பாவங்களை அறிக்கை செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜெபனோமா கிடைத்த இந்த வசன வெளிச்சத்தின்படி மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் சொல்லி 3 அல்ல, ஒரு மேகம் குறுக்கிடுதான், ஒரு மேகம் நிலவிடுகிறத நீங்கள் உணர்கிறீர்களா? அவன் பேசிக்கொண்டிருக்கையில் ஒளியுள்ள ஒரு மேகம் நிழலிட்டது. அவனால அதுக்கப்புறம் பேச முடியாது, ஏதோ ஒன்று நடக்கு, சம்திங் ஹேப்பனிங், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நடக்கு. என்ன ஆச்சு, இதை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மேகம் வந்துட்டு, இது என்னன்னு கூட யோசிச்சுட்டு இருக்கலாம்.
ஒரு சத்தமும் வருகிறது, இவரின் நேசகுமாரன், இவரின் பிரியமா இருக்கிறேன். நியாயப்பிரமாணம், திருக்கசன ஆகமங்கள் அதுல இல்ல, இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். அங்கே யோவான் ஞானஸ்நானம் பெற்று கரையில் இருந்தது அந்த சத்தத்தை கேட்டாங்களே, அதே போல சத்தங்கள் வெளிப்படுத்தப்படுது. இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அங்கேயும் ஞானஸ்நானம், இந்த சத்தம் அங்கு நடந்தம் போய் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அது எதை காண்பிக்கு? சத்தமா சொல்லுங்க, ஏமா சத்தமா சொல்லுங்க. மத்திய 3வது அதிகார கடைசியில் அவர் கரையேறின உடனே இந்த சத்தம் இருந்த வானத்திலிருந்து, இவர் நேசகுமாரன், இவரை பிரியமா இருக்கிறேன். அந்த ஞானஸ்நானம் எதை பற்றிய சத்தியங்கள்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தது. அங்கேயும் இந்த சத்தத்தை பார்க்கிறோம். அப்ப தேவன் இதுலதான் அந்த வெளிப்பாடு காண்பிப்பார். ஆமா, இதெல்லாம் காண்பிப்பார். நேரடியும் இவர் நேசகுமார் அப்படி சொல்லல. வானத்திலிருந்து நம்ம 3 சத்தத்தை நீங்க பார்க்கலாம். ஒன்று மத்திய 3வது அதிகாரம் கடைசி, இன்னொன்று மத்திய 17வது அதிகாரம் துவக்கத்துல 5வது வசனம், இன்னொன்று யோவான் 12வது அதிகாரத்தில் ஒரு சத்தம் வருது. அதுவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமையானது நிலத்தில் வந்து சாகவிட்ட தனித்திருக்கும், சத்தத்தை மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை வச்சுக்க விரும்புகிறேன், அதை இழந்து போவான், நிமித்தமா ஜீவனை இழந்து போகிறதை திரும்ப பெற்றுக் கொள்வான்னு சொல்றாரு. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தினேன், மேல சத்தம் வருது, மையப்படுத்தினேன், இன்னமும் என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மேல சத்தம் கேட்க எதுக்கு தெரியுமா? எதை பற்றிய சத்தியத்துல? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்துலதான் அங்கிருந்து மேல இருந்து சத்தம் வருது. அற்புதம் செய்யும்போது கிடையாது. கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது அது மரணம் மற்றும் அடக்கம் உயிர்த்தெழுதல். மத்திய 17வது அதிகாரம் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். யோவான் 12, 22, 23, 24, 25, 26 5 வசனங்கள் எல்லாம் அவர் மரிக்கப்படுவதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த மேல இருந்து சத்தம் வருது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். பருவத்தின் சத்தம் வரணுமா? தேவன் அங்கீகாரம் வேணுமா? இந்த சத்தியங்களுக்கு தான் தேவன் அங்கீகாரம் கொடுக்கிறார். பரிசுத்த பர்வதத்தில் புது உடன்படிக்கை. பரிசுத்த பிதாவை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த விளையாட்டு தருணத்தில இவ்வளவு நேரமாக பிரத்யேகமான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பர்வதத்தில் புது உடன்படிக்கை என்கிற தலைப்புல ஆண்டவரே இந்த சத்தத்தெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோமே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதை பற்றிய காரியங்கள் ஓரிடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. எங்கேயும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் காண்பிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஊட்டுகிறது ஆண்டவரே. இந்த எவ்வளவு வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நீ வைத்து எங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். ஓரிவுக்கு வந்த மோசைக்கு செய்யும்படியாய் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஓரிவுக்கு வந்த எலியாவுக்கும் செய்யும்படியாய் சில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆமாண்டவரே, நாங்கள் இஷ்டத்துக்கு அலைந்து தெரியக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் இந்த சத்தியத்தில் தான் நிலைநிற்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் இதில்தான் நிலைத்திருக்க வேண்டும். ஓரைதான் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த பர்வதம், தேவ பர்வதம் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ கண்டித்து கொடுத்த எல்லா சத்தியங்களுக்கு உண்மை உத்தமானவர்களை காணப்படும் எங்களுக்கு கிருபைதாங்க. வந்திருக்க யாவரையும் ஆசீர்வதிங்க. எனக்கு மாலையில் நடக்கிற ஆண்டவரே, பரிசுத்தேவனே, சத்தியபதிரை உயிர்ப்பிச்சு கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரும் கூட என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.